வணக்கம். தடயத்தாரின் நம்மவர் நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே 14/4/2024 கனடா ஸ்காபரோ சிவில் சென்டர் மண்டபத்திலே இடம்பெற்ற மலையகா நூல் அறிமுக நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். மலையகா நூல் முற்றுமுழுதாக மலையக பெண்களின் கதைகள். இதில் குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால், முற்றுமுழுதாக இந்த மலையகா என்ற நூலிலே மலையக பெண்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த நூல் ஊடறு பெண்கள் அமைப்பால் வெளியிடப்பட்டது. இந்த மலையகா என்ற நூலை கனடாவிலே 35 வருடங்களுக்கு மேலாக இயங்கி வருகின்ற தேடகம் அமைப்பினரால் ஒழுங்கமைக்கப்பட்டு இடம்பெற்றது. இந்த நிகழ்வானது மாலை 5 மணி அளவிலே ஸ்காபரோ சிவில் சென்டர் மண்டபத்திலே இடம்பெற்றது. இந்த நிகழ்விலே 3 நிகழ்வுகளாக இங்கே நடைபெற்றது. முதலாவது நிகழ்வாக வெளியீடும், இரண்டாவது நிகழ்வாக அந்த மலையகா என்ற நூலுடைய அறிமுறை உரையும், அதைத் தொடர்ந்து இலங்கையிலிருந்து வருகை தந்திருந்த முன்னாள் வீரகேசரி பொறுப்பாளர் பி தேவராயா அவர்களுடைய சிறப்புரையும் இடம்பெற்றது. இந்த நிகழ்வை முதலாவது நிகழ்வையும் இரண்டாவது நிகழ்வையும் முதலாவது பகுதியாகவும், மூன்றாவது நிகழ்வை இரண்டாவது பகுதியாகவும் தடயம் நேர்களோடு பகிர இருக்கின்றோம். இந்த நேரத்திலே இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி நடத்திய தேடகம் அமைப்பினருக்கும் ஊடறு பெண்கள் அமைப்பினருக்கும் இங்கே உரையாற்றிய அனைத்து பேச்சாளர்களுக்கும் பி தேவராயா அவர்களுக்கும் எங்களுடைய அன்பையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்வுக்குள்ளே செல்வோம். நன்றி, வணக்கம். அதுக்காக நான் அழைக்கிறது கலாநிதி பார்வதி கன்சாமி அவர்களையும் மற்றும் உரையாற்ற இருப்பவர்கள் அன்பு, யாழினி மற்றும் நிரூபா, அமீரா பாரதி அவர்களை நான் இங்கே அழைக்கின்றேன். மற்ற இன்றைய நிகழ்வை பதிவு செய்து கொண்டிருக்கும் தடயத்தாரர்களுக்கு நன்றி. ஏனென்றால் நாங்கள் அநேகமாக மறக்கிறது எங்கட கொடியெல்லானே என்று நான் அனைவருக்கும் வணக்கம். மலையகா என்ற பெயர் கொண்ட சிறுகதை தொகுப்பு கனடாவில் இன்று வெளிவருவதற்கு தலைமை வகிக்க என்னை அழைத்தமையிட்டு தேடகம் குழுவினருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஊடறு என்ற அந்த நிறுவனத்தினுடைய முக்கியமாக இயங்கி வரும் பெண் ரஞ்சி அவர் பல்கலைக்கழகத்திலேயே நாங்கள் படிப்பித்த காலத்திலே அங்கு படித்தவர். அவர் பல வேலைகளை இணைந்து செய்து கொண்டிருக்கின்றார். பெண்கள் இலக்கிய சந்திப்பு உலகளாவிய ரீதியிலே தொடர்ச்சியாக செய்து கொண்டு வரும் அதே நேரத்திலே மிக முக்கியமான நூல் எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களை தேடி அவ்வப்போது பிரசுரித்துக் கொண்டு இருப்பதும் அவர்களுடைய ஒரு பெரிய வேலையாக இருக்கின்றது. இதை வச்சுட்டு சும்மா பேசட்டா? என்னுடைய குரல் பெரிய குரல் ஆனபடியா உங்களுக்கு இந்த நூல் மலையகா என்ற நூல், மலையகம் அதாவது இந்திய தமிழர் என்ற அந்த வாதம் நடந்து கொண்டிருந்து இறுதியாக நாங்கள் மலையக தமிழர்கள், மலையக இலக்கியம் என்ற அந்த வாதத்துக்குள் சென்று அந்த மலையக இலக்கியங்களை படைக்கும் குழுவிலே மிக முக்கியமாக இயங்கிய பலர் ஆண்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். ஆனால் பெண்கள் எழுத்தாளர்களாக இயங்கியமை பின்வந்த காலத்திலேதான் சாதாரண பெண்களுக்குள்ளே அந்த இயக்கம் தொடங்கியது. ஆரம்ப காலத்திலே நடேசையருடைய மனைவி, அதை விட இன்னும் ஒரு பெண் நல்லம்மான்னு சொல்லி ஒரு டாக்டராக வந்திருந்து வேலை செய்தார். அந்த இருவரும் தான் மலையக இலக்கியங்களை படைத்தவர்களாக கருதப்பட்டார்கள். அவர்கள் இருவரும்
சாதாரண மக்களுடைய விடயங்களிலே மிகவும் அக்கறை கொண்டவர்களாக இருந்த காரணத்தினால் அவர்களுடைய படைப்புகள் மிக முக்கியமான படைப்புகளாக திகழ்கின்றன. இந்த மலேகா என்ற நூலிலே மலேகத்தைச் சேர்ந்த பெண்கள் பலருடைய படைப்புகள் இடம்பெறுகின்றன. அந்த படைப்புகளில் சாதாரணமான வாழ்க்கை, அதாவது மலையகத்திலே லயங்களிலே வாழ்ந்த பெண்களுடைய வாழ்க்கை எத்தகைய வாழ்க்கை என்பதை இந்த மலேகா என்ற நூலிலே வந்த சிறுகதைகள் தெளிவாக காட்டுகின்றன. அவர்கள் பெருமளவுக்கு அரசியலில் அவர்கள் நுழையவில்லை, அல்லது தொழிற்சங்கங்கள் தொடர்பான விடயங்களில் அவர்களுடைய கருத்துக்கள் அங்கு பதியப்படவில்லை. அவர்கள் சாதாரண பெண்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வுகளை அங்கு கொண்டு வருகின்றார்கள். அந்த கொண்டு வரும் நிகழ்வுகள் மிக மிக முக்கியமான நிகழ்வுகளாக காணப்படுகின்றன. வசந்தம் என்ற நிறுவனம் இப்பொழுது குடிவகை, மதுபானம் போன்ற பல விடயங்களை முன்னிறுத்தி இங்குள்ள ஆண்களுக்கு நாங்கள் பெண்கள் ஒரு சிலர் தான் வருகிறார்கள். நாங்கள் சொல்லவில்லை குடியால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இங்கு இல்லை என்று. ஆனால் அவர்கள் வருவது மிக குறைவு. ஏனென்றால் அந்த கார் ஓடி போலீஸ் பிடிச்சதாலே அந்த ஆண்கள் வருகிறார்கள். அப்ப அதனாலே எங்களுக்கு தெரியாது எத்தனை ஆயிரம் பேர் குடித்துக்கொண்டு மது போதைக்கு அடிமையாகி கொண்டு இருந்து கொண்டு இங்கு எங்களிடம் வராமல் இருக்கிறார்கள் என்று. நாங்கள் இன்று 3 குழுக்களை ஒரே நேரத்திலே இயக்குற அளவுக்கு தமிழ் மக்களிடையே இங்கு கனடாவிலே குடிவகை கூடி இருக்கின்றது என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. வைத்தியசாலையிலே ஈரல்களை இழந்தவர்கள் அல்லது இழக்கப் போகிறார்கள், அவர்களுடைய உயிர் போகின்றது என்ற நிலையிலே வைத்தியசாலையிலே இருந்து கூப்பிட்டு அனுப்புகிறார்கள். மற்றது கோர்ட், அதாவது ப்ரொபேஷன் ஆபீஸ்ல இருந்தான் எங்களுக்கு அனுப்புகிறார்கள். அவர்களைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் எனக்கு இது பிரச்சனையா இருக்கே, இந்த குடும்பத்துக்கு இது பிரச்சனையா இருக்கே என்று வருபவர்கள் மிக குறைவு, மிக மிக குறைவு. இதே படத்தை நாங்கள் மலையகத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மலையகத்திலே இந்த எழுதப்பட்ட கதைகளில் பெரும்பாலான கதைகள் குடிவகையை குடியால் இந்த குடும்பங்கள் எவ்வளவு கெட்டு போகின்றன, அந்த குடியால் அந்த பெண்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுகிறார்கள் போன்ற விடயங்கள் தான் முக்கியமான அம்சங்களாக அந்த கதையிலே இருக்குது. அந்த கதைகளின் தொனிப்பொருளே அதுதான். பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள், மனைவி பாதிக்கப்படுகிறாள், அடியுதை ஒரு பக்கம் போக அவர்களுடைய சமூக பிரச்சனைகள் பல, அதாவது மலையகத்திலே அங்கு காணப்படும் குடும்பங்களுக்குள்ளே காணப்படும் பிரச்சனைகள் முக்கியமான பிரச்சனைகளாக அங்கு காணப்படும் பிரச்சனைகளாக ஒருவர் குடித்துவிட்டு தன்னுடைய தாயை கூட நிந்திக்கும் நிலைமை, மனைவியை பிள்ளைகளை உதாசீனம் பண்ணி அவர்கள் இப்ப நாங்கள் யாழ்ப்பாணத்திலே பார்த்திருக்கிறோம், பாலங்களிலே போயிருந்து ஆண்கள் பேசுவார்கள். பாலங்களிலே போயிருந்து பின்னேரத்திலே பேசுவார்கள். ஆனால் பெண்கள் எங்கே செல்கிறார்கள், எங்கே போய் தங்களுடைய சிநேகிதர்களை சந்திக்கிறார்கள்? அந்த நிலைமை இருக்கவில்லை. அதே நிலைமைதான் மலைநாட்டிலும் நிகழ்ந்திருக்கின்றது. அந்த பெண்கள் பிள்ளைகளுடன் போராடுவதும் அந்த பிள்ளைகளுக்கான சாப்பாட்டை கொடுக்கிறதுக்கு அவர்கள் படும் கஷ்டங்கள் போன்ற பல அம்சங்களை பற்றி இந்த நூல் தெளிவாக விளக்குகின்றது. இந்த நூல் விளக்கும் இந்த விளக்கங்களை நான் கொடுக்கப்பட்ட நேரம் மிக குறைவாக இருப்பதால் இங்கு வந்திருக்கும் புலமையாளர்கள் 4 இருக்கின்றார்கள். தேவராஜா மலையக இலக்கியத்தை பற்றி பேச இருக்கின்றார். மற்ற 4 இந்த நூலில் வரும் அம்சங்கள் பற்றி, அதிலே அவர்கள் எதனை பார்க்கின்றார்கள் என்ற விடயங்களை பற்றி பேச இருக்கிறார்கள். ஆகவே நான் இதை பற்றி பேசவில்லை.
அவர்கள் ஒவ்வொருவரையும் நான் அழைத்து இங்கு பேச இருக்கிறேன். முதலாவதாக அன்பரசி. அன்பரசியை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். முழக்கம் பத்திரிகை ஊடாக பத்திரிகைகளிலே பல விடயங்களை அவர் தன்னுடைய எழுத்தாணி கொண்டு எழுதிக் கொண்டே வந்திருக்கின்றார். அவர் ஒரு சிறந்த வாசகர். அவர் தன்னை பற்றி என்ன சொல்ல வேண்டும் என்றால், ஒன்றும் வேண்டாம், நான் முழக்கத்தில் எழுதினேன் என்று மட்டும் சொல்லுங்கள் என்று சொன்னார். அவர் அருமையான வாசகர் என்பதை நீங்கள் அவருடைய பேச்சிலே இருந்து அறிந்து கொள்வீர்கள். அவரை இப்பொழுது பேசும்படி அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த நூலை வெளியிட்டுள்ள ஊடறு பதிப்பகத்தினருக்கும் இந்நூலை தொகுக்கும் முயற்சியில் உழைத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கு முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மலையகா தொகுப்பினை ஒரு சாதாரண வாசகராக நுகரும் பொழுது அவதானித்த சில தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு அவை தொடர்பான எனது கருத்துக்களை முன்வைப்பதே இவ்வுரையின் பிரதான நோக்கமாக இருக்கும். அதை விடுத்து இலக்கிய நயம், எழுத்தாளம், எழுத்து வடிவம், நடை, கட்டமைப்பு, படிமம், உருவகம் என்று பலவற்றையும் மதிப்பிட்டு அது எவ்வாறு வாசகரின் அனுபவத்தை மேம்படுத்துகிறது அல்லது எவ்வாறு படைப்பின் ஒட்டுமொத்த செயல்திறனுக்கு பங்களிக்கிறது அல்லது பங்களிக்கவில்லை என்பது குறித்தெல்லாம் நான் பேசப்போவதில்லை. மலைய மக்கள் தமது படைப்புகள் மூலம் கொண்டு வரும் தனித்துவமான கண்ணோட்டங்கள், அனுபவங்கள், தனித்துவமான மொழி போன்றவற்றை மரியாதையுடன் அணுகுவது முக்கியத்துவம் பெறுகிறது. இலக்கியத்தின் பெருமதி என்பது அந்த படைப்பின் தேடலில், யதார்த்தத்தில், அறம் சார்ந்த நோக்கில், சமூக அக்கறையில் உண்டு என்பதே எனது பார்வையாக உள்ளதால் இத்தொகுப்பில் இடம்பெற்றுள்ள கதைகளில் மேற்கூறிய அம்சங்களை தேட வேண்டிய தேவையும் இல்லை என்பதே எனது கருத்தாக அமைகிறது. விடிவை தேடுகின்ற ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் படைக்கும் ஆக்கங்களை அனுதாபம், புரிதல் மற்றும் தேடல் கொண்டு அணுகுவதும் அப்படைப்புகளை விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் சமூக மாற்றத்தை தூண்டுவதற்கும் வரலாற்றை பாதுகாப்பதற்குமான ஒரு உந்து சக்தியாக பயன்படுத்துவதுமே ஆக்கபூர்வமானது அமையும் என நான் கருதுவதால் அத்தளத்தில் இருந்தே இந்த பார்வை வருகிறது. அவ்வகையில் இந்த வாழ்வின் துயர் முடிவராதா, எங்களுக்கும் மீட்சி வராதா என்ற வேதனையில் மட்டுமே உருப்பெற்றுள்ள இந்த கதைகள் வாசகர்களது சிந்தனையையும் தேடலையும் விரிவுபடுத்தும் களமாக அமைந்துள்ளனவா? மலையக மக்கள் கடந்து வந்த கொடிய துயர் சூழ்ந்த அனுபவங்களை பற்றிய ஆழமான புரிதலை இளைய சமூகத்தினர் மத்தியில் வளர்க்க உதவும் கருவியாக அமைந்துள்ளனவா என்று கேட்டால் நிச்சயமாக அமைந்துள்ளன என்றுதான் சொல்வேன். இந்நூலில் இடம்பெற்றுள்ள கதைகளில் பெரும்பான்மையானவை, குறிப்பிட்டு சொல்ல போனால் இடம்பெற்றுள்ள 23 எழுத்தாளர்களின் 42 கதைகளில் 90 விதமான கதைகள் 90களில் அல்லது அதற்கு முற்பட்ட காலப்பகுதியில், அதாவது இன்றைக்கு 34 ஆண்டுகளுக்கு முன்னரான காலப்பகுதியில் எழுதப்பட்டது. இந்த கதைகள் மலையக தோட்ட வாழ்வியலை, அவலங்களை, அம்மக்கள் சந்தித்த ஒடுக்குமுறையை, வர்க்கச் சுரண்டலை பிரதிபலிக்கின்றன. 2000க்கு பின்னர் எழுதப்பட்ட தொகுப்பில் இடம் பிடித்துள்ள கதைகளில் இந்த வாழ்வியலை காண முடியவில்லை. 2000க்கு பின்னர் எழுதப்பட்டு இதில் இடம்பெற்றுள்ள சில கதைகளிலும் பெரும்பான்மையானவை 1970கள் அல்லது 80களின் வாழ்வியலை முன்வைத்து அக்காலகட்டத்தில் புனையப்பட்டது போன்ற அக்காலத்தில் நடைபெற்றதாகவே பிறகு புனையப்பட்ட கதைகளே. கடந்த 25 ஒரு 30 ஆண்டு கால வாழ்வியலை முன்வைத்து எழுதப்பட்ட கதைகள் மிக குறைவாகவே இத்தொகுப்பில் இடம்பெற்றுள்ளதற்கு சரியான காரணமும் தெரியவில்லை. இன்றைய உலகில் எல்லா பகுதிகளிலும் இருப்பது போல மலையக இளைய சமூகத்தினர் மத்தியிலும் அதிக கவனச்சிதறல் இருப்பதால் எழுத்து, இலக்கியம், படைப்பாக்கம் என்பன குறைந்து விட்டனவோ தெரியவில்லை. ஆனால் என் அவதானிப்பில் 1990களுக்கு பிற்பட்ட கதைகளில் முதியவர்களின் தனிமையான வாழ்வு, திசை மாறிய இளைய தலைமுறையினரால் முதிய பெற்றோருக்கு ஏற்படும் மனத்துயர்கள், மதுவின் பிடியில் சிக்கி தவிக்கும் அம்மக்கள், இந்த இளவயதினர், அவர்களால் துயருறும் குடும்பங்கள் மற்றும் அம்மக்கள் தம் தலைவர்கள் என்று நம்பியவர்களால் தொடர்ச்சியாக ஏமாற்றப்படுத்தப்படுவது அது குறித்த ஏக்கங்களே பேசப்படுகின்றன என்பதை வாசிப்பின் போது உணரக்கூடியதாக இருந்தது. ஆக இத்தொகுப்பு இருவேறு காலகட்டத்துக்குரிய வாழ்வியலை பேசுகிறது. ஒன்று, காலனித்துவம் தாண்டிய பின்னரும் அம்மக்கள் எதிர்கொண்ட பொருளாதார மற்றும் அரசியல் சமூக சுரண்டல் காலகட்டம். இது காலனித்துவத்தால் அவர்களது பாரம்பரிய அரசியல் கட்டமைப்புகள் சீர்குலைய, பூர்வீக மரபுகளை பாதுகாத்தல் என்பது கேள்விக்குறியாக அந்த கேள்விகளோடு போராடும் காலகட்டம்.
இந்த காலம் அம்மக்கள் தமது அரசியல் அதிகாரத்தை தேடுவதிலும் சுய நிர்ணயத்தை பெறுவதிலும் சவால்களை கொடுத்துள்ளது என்று சொல்லலாம். இரண்டாவது காலகட்டம் வரலாற்று அநீதிகளின் தாக்கத்தின் விளைவாக ஏற்படும் பன்முகத்தன்மை கொண்ட காலகட்டம். இந்த வரலாற்று அநீதிகளின் தாக்கம் என்பது சமகாலம் வரை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. ஒடுக்குமுறைக்கும் வர்க்க சுரண்டலுக்கும் உட்படுத்தப்படும் அனைத்து சமூகங்களும் இந்த இரு வாழ்வியலையும் கடக்கும் என்பதற்கு நம் கனடா நாட்டிலேயே பூர்வக்குடிகளும் கருப்பின மக்களும் சாட்சியாக உள்ளனர். மலையக மக்களை பொறுத்தவரையில் அன்று உழைப்பு சுரண்டலால் அச்சமூகத்தின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது. காலனித்துவ காலத்தில் மட்டுமல்லாது அதன் பின்னரும் பரவலான வன்முறை மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டது. அது மன ஆரோக்கியம் மற்றும் அந்த குமுக நல்வாழ்வை பாதித்தது மட்டுமன்றி அன்றைய அந்த அதிர்ச்சி இன்று வரை உளவியல் துயரங்களுக்கும் குமுக அமைதியின்மைக்கும் வழிவகுத்துள்ளது. அந்த வகையில் மலைய மக்கள் இன மற்றும் வர்க்க அடிப்படையில் எவ்வாறு அன்றும் என்றும் ஓரங்கட்டப்படுகின்றனர் என்பதை இந்த படைப்புகளில் காணக்கூடியதாக உள்ளது. மலையக தொழிலாளர்களது உழைப்பு நாட்டின் லாபகரமான தேயிலை தொழிலுக்கு பங்களித்த போதிலும் அவர்களின் ஊதியம் அடிப்படை வாழ்க்கை செலவுகளை ஈடுகட்டவே போதுமானதாக இல்லை. இது வறுமையின் சுழற்சியை நிலைநாட்டுகிறது. இதையே நாட்டின் அந்நிய செலாவணியை பெற்றுத் தருவதில் முக்கிய பங்கு வகிக்கின்ற தோட்டத்து மக்களை மனித பிறவிகள் என எந்த காலத்தில் யோசித்திருக்கிறார்கள் என்று எச்.எஃப். ரிஸ்னாவின் வாக்குறுதிகள் என்ற கதை கேள்வி எழுப்புகிறது. வேலைநிறுத்த போராட்டங்கள், நியாயத்தை நிலைநாட்டுவதற்கான போராட்டங்கள் ஓரிரு நாட்களில் பசி வாட்ட எப்படி நீர்த்து போகின்றன என்பதை பேசும் கதைகளாக, உழைத்தால்தான் ஒவ்வொரு நாளும் உணவு என வாழ்க்கையை ஓட்டும் தொழிலாளர் வர்க்கத்தால் என்ன செய்ய முடியும் என வேதனை குரல் எழுப்புவனவாகவே பல கதைகள் அமைந்துள்ளன. அரசியல் மயப்படுத்தல் இன்மை, விழிப்புணர்வில்லாமை, கல்வி மேம்பாடு இன்மை, கற்றவர் வெளியேற்றம் என்று அனைத்தும் தொடர் ஒடுக்குமுறைக்கே வழிவகுப்பதை சில கதைகள் பேசுகின்றன. எடுத்துக்காட்டாக, காலம் காலமாக தேர்தல் வருகின்ற காலங்களில் மாத்திரம் இந்த தோட்டங்களில் பாதம் வைத்து போலி பாசம் காட்டி இறுதியில் ஏமாற்றும் இந்த வித்தைக்காரர்களை தொடர்ந்தும் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருப்பது யார் குற்றம் என்று ஒரு கதையில் கேட்கப்படுகிறது. மேதினம் என்ற கதையில் விடுமுறை நாளான மேதினம் அன்று வேலை இல்லை என்பதால் கூலியும் இல்லை. ஆக மொத்தத்தில் அன்றாடங்காட்சிகள் வீட்டில் அன்று அடுப்பெரியாது. பின் அன்றாடங்காட்சிகளுக்கென்ன மேதினம் என்ற அங்கலாய்ப்பு முன்வைக்கப்படுகிறது. இதைவிட சில அவதானிப்புகள் என்று சொல்ல வேண்டுமாயின், முதல் பார்வதி அம்மா சொன்ன மாதிரியே தனியே ஒரு பெற்றோருடனான குடும்பங்கள் தான் பல கதைகளிலும் இடம்பெற்றுள்ளன. தாய்மாரை மட்டுமே கொண்ட இள வயதிலேயே கணவனை இழந்த பெண்களையே தலைமையாக கொண்ட குடும்பங்கள் தான் பெரும்பான்மையான கதைக்களங்களாக உள்ளன. மற்றும் தந்தை அல்லது குடும்பத் தலைவர் என்பவர் மதுபோதைக்கு அடிமையானவர்களாகத்தான் பெரும்பான்மையான கதைகளில் சித்தரிக்கப்பட்டுள்ளார்கள். பல குடும்பங்களின் பெண்கள் வேலையில்லா ஊதியமற்ற நாட்களில் அச்சப்படுவது எதை நினைத்து என்றால், 1, குழந்தைகளின் உணவுக்கு என்ன செய்வது, 2, கணவரின் இரவு குடிக்கு பணத்துக்கு எங்கே போவது என்பதாகவே சொல்லப்படுகிறது. இது தவிர்த்து இளமையில் வறுமை, போக்குவரத்து வசதியின்மையால் இழக்கப்படும் உயிர்கள், பாதுகாப்பற்ற சவாலான சூழலில் போதிய ஊதியம் வழங்கப்படாமல் நீண்ட மணி நேரம் உழைப்பு சுரண்டல், மருத்துவ வசதியின்மை, இன்றும் தொடரும் மூட பழக்க வழக்கங்களால் இழக்கப்படும் உயிர்கள், மண் சரிவு, பாதைகளின் சீரின்மை, பெண்கள் பெரும்பான்மையாக வேலை செய்தும் பாலின அடிப்படையில் ஒரு பாகுபாடு இன்றும் வழக்கத்தில் உள்ளது. இது போன்ற பொதுவான சிக்கல்கள் பெரும்பான்மையான கதைகளில் பேசப்பட்டுள்ளன. மலையகத்தின் வறுமையை பயன்படுத்தி மலையக குழந்தைகளை வேலைக்கு அமர்த்தும் இடங்களில் அவர்கள் எதிர்கொள்ளும் துயரங்கள் மற்றொரு கதையில் பேசப்பட்டுள்ளன. 2000களுக்கு பின்னரான கதைகள் பெரும்பாலும் குழந்தைகள், இளவயதினர் மலையகத்தை விட்டு வெளியேறி செல்ல தனிமையில் வசிக்கும் பெற்றோரை பற்றியதாக உள்ளது. அத்துடன் இளவயதினரும் குடிபோதைக்கு அடிமையாகி தாய் அல்லது மனைவியை துன்புறுத்துவதும், சோம்பேறியாக அவர்கள் உழைக்கும் பணத்தை பிடுங்கி வாழ்வதுமான வாழ்க்கை சித்தரிக்கப்படுகிறது. இது நான் முன்பு சொன்ன அந்த 2வது காலகட்டம். வரலாற்று அநீதிகளின் தாக்கத்தின் விளைவாக ஏற்படும் பன்முகத்தன்மை கொண்ட காலகட்டம். இது சமகாலம் வரை தலைமுறையாக பாதிப்பை ஏற்படுத்துகிறது, வாழ்வியலில் எதிரொலிக்கிறது என்பதை அனைத்து கதைகளிலும் பார்க்கக்கூடியதாக உள்ளது. இவற்றை தவிர பிரமீளா பிரதீபன் என்பவரது கதைகளில் அழியும் இயற்கை மற்றும் கருணையற்று கொள்ளப்படும் விலங்குகள் குறித்த அக்கறை வெளிப்படுத்தப்படுகிறது. நயிமா சித்திக் அவர்கள் எழுதிய வாழ்க்கையின் சுவடுகள், ஒரு கந்தூரி நடந்து முடிகிறது, உழைக்க பிறந்தவள் ஆகிய 3 கதைகளும் எவ்வாறு இந்நூலில் இடம்பெற்றன என்பது தெரியவில்லை. இந்த கதைகள் சொல்லும் காலம் வேறு. மலையகம் குறித்த எந்த சுவடும் இந்த கதைகளில் இருக்கவில்லை. எழுதியவர் மலையகத்தை பிறப்பிடமாக கொண்டவராக இருக்கலாம், ஆனால் கதைகளில் தென்படும் பின்புலம், மொழி, வாழ்வியல் அனைத்தும் வேறுபட்டுள்ளது. இது ஒரு இஸ்லாமிய குடும்பங்களின் கதை. இவற்றில் அந்த தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வியல் சூழல் இல்லை என்றே சொல்லலாம், மொழிநடையும் இல்லை என்றே சொல்லலாம். இறுதியாக ஒன்றை மட்டும் கூறி இந்த உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன்.
இந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ள கதைகள் மலையக மக்களுக்கு நடந்த அநீதிகளை வெளிச்சம் போட்டு காட்டி தற்போது உள்ள நிலையை கேள்வி கேட்பதாகவோ அல்லது ஒரு புரட்சியை அல்லது மாற்றத்தை தூண்டும் ஆற்றலை தன்னகத்தே நடையில், மொழியில், சிந்தனையில் கொண்டோ நிற்கின்றனவா என்று கேட்டால், தியத்தலாவேற்ற பிரிஸ்னா அவர்கள் எழுதிய வாக்குறுதிகள் மே தின விடுமுறை இந்த 2 கதைகளையும், அக்னஸ் சபரிமுத்து அவர்கள் எழுதிய கருப்பு பட்டி என்ற கதையையும் தவிர்த்து பிறவற்றில் அவற்றை காண முடியவில்லை என்றே சொல்வேன். இந்த ஒரு சில கதைகளை தவிர்த்து பிற கதைகளில் மீட்சிக்கான அரசியலோ அதிகாரத்துக்கு எதிரான குறியீடோ இல்லை என்றே சொல்லலாம். ஒரு இலக்கியத்திலே, அதுவும் ஒரு சிறுகதையில் அரசியல் இருந்தால் என்ன, இல்லாவிடில் என்ன என்ற ஒரு கேள்வி எழலாம். என்னை பொறுத்தவரை ஒடுக்கப்பட்ட மக்களின் படைப்புகளில் தமக்கான, தம் வாழ்வின் மேன்மைக்கான, மீட்சிக்கான, அதிகாரத்துக்கு எதிரான, சுரண்டலுக்கு எதிரான அரசியல் இருக்கத்தான் வேண்டும். நமது வாழ்வை மாற்றி அமைப்பதற்கான அரசியலை நாமே முன்னெடுக்க மாட்டோம் எனில் வேறு யார்தான் முன்னெடுப்பார்கள்? மலையக தொழிலாளர்கள் பட்ட கொடுந்துயரத்தை டேனியல் அவர்கள் எழுதிய எரியும் பனிக்காடு நாவல் காட்சிப்படுத்திய அளவுக்கு வேற எந்த நாவலும் காட்சிப்படுத்தியதாக நான் அறியவில்லை. ஆகையால் வேதனைகளை காட்சிப்படுத்துவதை மட்டுமே இலக்கியங்கள், சிறுகதைகள் தொடர வேண்டும் என்றும் இல்லை. பல கதைகள் துயர்கூறுவனவாகவும் மாற்றத்தை வேண்டுவனவாகவும் அமைந்துள்ளனவே அன்றி மாற்றத்தை தூண்டும் ஆற்றலை மக்களிடத்தை வளர்ப்பதாகவோ அல்லது மலையக மக்களுக்கு நடக்கும் அநீதிகளுக்கு எதிராய் வாசல்களை தூண்டுவதாகவோ இல்லை என்றே சொல்லலாம். துயர்கூறும் கதைகள் அனுதாபத்தை தூண்டும் வாழ்வியல், இதனை தவிர்த்து ஒடுக்குமுறையின் பின்னணியை ஆராய்வதாகவோ வர்க்க சுரண்டலையும் கோடிட்டு காட்டுவதாகவோ உழைக்கும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் அதிகாரம் தொழிலாளர்களிடம் இருக்க வேண்டியதன் அவசியம் குறித்து பேசுவதாகவோ படைப்புகள் இல்லை என்பதே என் அவதானிப்பு. கடந்த 30 ஆண்டுகளில் செய்தி பரிமாற்றம் என்பது இலகுவாக நடைபெறக்கூடிய சூழலில் எத்தனையோ மாற்றங்கள் நடந்துள்ளன. அது மலையகத்திலும் நடந்துள்ளது. தேயிலை தோட்டங்கள் அரசிடமிருந்து தனியார் வசம் சென்றுள்ளது. உழைப்பு சுரண்டல் வேறொரு வடிவம் பெற்றுள்ளது. ஆனாலும் உழைக்கும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் அதிகாரம் இன்றும் அந்த தொழிலாளர்களிடம் இல்லை என்றே சொல்லலாம். ஆகையால் படைப்புகள் இதனை பேச வேண்டியதன் அவசியம் இன்றும் வலுவாகவே இருப்பதாகவே தோன்றுகிறது. கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி அன்பு. நல்ல ஒரு ஆய்வை தந்திருக்கின்றார். விடிவை தேடும் சமூகம், சமூக மாற்றத்தை தேடி நிற்கும் அந்த சமூகத்துக்கு வழிகாட்டல்கள் இந்த தொகுப்பிலே அமையவில்லை என்பது அவருடைய கருத்து. அது உண்மையும் கூட. வர்க்க சுரண்டல் அது காட்டப்படுகின்றது. ஆனால் அந்த வர்க்க சுரண்டலை எவ்வாறு வெல்லலாம், அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கு இல்லை என்பதை அவர் கூறியிருந்தார். ஏமாற்றம் இந்த மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு தொடர்ச்சியாக இருக்கின்றது. பூர்வீக மக்கள் இங்கு கனடாவிலே அவர்களும் இந்த குடி போதை வசத்தினால் அல்லல்படுகிறார்கள். அவர்களுடைய வர்க்க சுரண்டலுக்கும் கூட, காலனித்துவவாதிகளுடைய அந்த சுரண்டலுக்கும் கூட ஒரு சரியான வழிகாட்டல் அந்த மக்களுக்கு இன்னமுமே கிடைக்கவில்லை என்பது உண்மை. அதே போல மலையக மக்களுக்கும் அதுதான் நடக்கின்றது. ஓரங்கட்டல் அது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் நடந்து வந்த பாதை, அவர்கள் மரங்களிலே காசு குலையாக தொங்குகின்றது. அதை ஆய்வோம் என்று சென்ற மக்களுடைய வாழ்க்கையை பற்றி பல, அதாவது ஆண் எழுத்தாளர்களாக மிளிரும் எழுத்தாளர்கள், சி.வி. வேலுப்பிள்ளை, ஜீவா போன்ற பல எழுத்தாளர்கள் பல விடயங்களை அங்கு காட்டியிருக்கின்றார்கள். அந்த தொடர்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ட்ரோமா என்று சொல்றது ஓரங்கட்டலால் மக்களுக்கு ஏற்பட்ட அந்த கொடுந்துயரம், அந்த துயரம் இந்த மக்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. நாங்கள் ஒரு ஃபிளையர் ஒன்று இன்றைக்கு போட்டுக்கிறோம். இந்த கொடுந்துயர், அந்த துயரத்தாலே தமிழ் மக்கள் எத்தகைய கஷ்டங்களை இங்கே அனுபவிக்கிறார்கள், தமிழ் பெண்கள் எத்தகைய கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள், அதற்கான விடிவை நாங்கள் இந்த மதுபோதைக்கு அடிமையானவர்களுக்கு செய்யும் பொழுது அதனையும் நாங்கள் காண வேண்டும் என்று நாங்கள் ஒரு புதிய ஒரு திட்டத்தை தொடக்கி இருக்கின்றோம். அந்த திட்டம் போன்ற திட்டங்கள் மலையக மக்களுக்கு நிச்சயமாக தேவை என்பதை அன்பு கூறியிருக்கின்றார். அடுத்து பேச இருப்பவர் யாழினி. யாழினியை பற்றி உங்கள் பலருக்கும் தெரியும். அவர் ஒரு கலாநிதி பட்டத்துக்கான ஆய்வை
செய்து கொண்டிருக்கும் ஒரு மாணவி. அவர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹியூமானிட்டிஸ்ல யோர்க் யூனிவர்சிட்டியில அவர் படித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு எழுத்தாளர், அது உங்களுக்கு தெரியும். பலர் அவருடைய கவிதை தொகுதி மரணம் ஊரும் கனவுகள் என்ற அந்த கவிதை தொகுதி வெளியீட்டுக்கு போயிருக்க கூடும். அவர் பல மொழிபெயர்ப்புகளை செய்திருக்கின்றார். பிளாக் ஃபெமினிஸ்ட் மேனிஃபெஸ்டோ அது அவருடைய முக்கியமான ஒரு மொழிபெயர்ப்பு. அதை விட பல கட்டுரைகளையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொண்டிருக்கின்றார். ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கும் மொழிபெயர்த்து கொண்டிருக்கின்றார். அவரை இப்பொழுது பேசும்படி அழைக்கின்றேன். வணக்கம் அனைவருக்கும். இன்றைக்கு கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு முன்னர் ஊடர் வெளியிட்ட பேரிடாத நட்சத்திரங்கள் என்ற ஒரு தொகுப்பு வெளியீட்டின் போது ஊடகவினருடன் இணைந்து பயணிக்க வாய்ப்பு கிடைத்தது. சுவிட்சர்லாந்தில் அந்த நூல் அறிமுகத்திற்கு சென்றிருந்தேன். அதை பற்றி உரையாற்ற சந்தர்ப்பம் வைத்திருந்தது. கிட்டத்தட்ட 12 வருடங்கள் கடந்துவிட்டன. இன்று மலேகா என்ற இந்த தொகுப்பின் மூலமாக மீண்டும் அவர்களுடன் இணைந்து பயணிக்க வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி. இந்த 12 வருடங்களும் ஊடரு மிக பல வெளியீடுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். மிக மிக முக்கியமான ஆவணங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்தும் அவர்களுடன் இந்த நூல் உரையினூடாக பயணிக்க கிடைத்தது மிக்க மகிழ்ச்சி. அந்த வாய்ப்புக்கு தேடகத்தினருக்கும் மிக்க நன்றி. இந்த மலேகா என்ற இந்த தொகுப்பு பற்றிய சில வாசிப்பு குறிப்புகள், எனது அனுபவங்கள் அல்லது எனக்கு முக்கியமாகப்பட்ட சில குறிப்புகளை மட்டும் இங்கே பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். இந்த தொகுப்பு வெவ்வேறு காலகட்டங்களில் எழுதப்பட்ட கதைகளின் தொகுப்பு. அன்பு கூறியது போல கிட்டத்தட்ட 1970களில் எழுதப்பட்ட கதைகளிலிருந்து 80கள் 90கள் 2000களிலிருந்து வெவ்வேறு காலகட்டங்களை பிரதிபலிக்கும் கதைகள் இந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கின்றன. அத்தோடு சமூகத்தின் வெவ்வேறு படிநிலைகளிலும் இருந்து வருகின்ற எழுத்தாளர்கள் இதை எழுதியிருக்கிறார்கள். சிலர் தோட்டங்களில் நேரடியாக அங்கேயே வாழ்ந்தவர்கள், சிலர் வெளியில் இருந்து எழுதியிருக்கிறார்கள், சிலர் ஆசிரியர்கள், சிலர் எழுத்தாளர்கள், பத்திரிகை ஆசிரியர்கள் என்று இந்த தொகுப்பில் வரும் எழுத்தாளர்களின் அடையாளம் பன்முகப்பட்டது. இந்த தொகுப்பு மலேகம் என்ற ஒரு பிராந்தியத்தை மையப்படுத்தி இருந்தாலும், அதிலும் முக்கியமாக பெண் எழுத்தாளர்களின் படைப்புகளை முதன்மைப்படுத்தி இருந்தாலும், கதைகள் வெவ்வேறுபட்ட மலேக வாழ்வியலை பேசுகின்றன. அன்பு இதை குறிப்பிட்டிருந்தார். சில கதைகள் மலேக பிராந்தியத்தை முதன்மைப்படுத்தியவை அல்ல. அதிலும் பல கதைகள் பெண் கதாபாத்திரங்களை மையப்படுத்தியவை அல்ல. இவை பல்வேறுபட்ட பலவிதமான மனிதர்கள், அந்த பிராந்தியம் அது சார்ந்த அல்லது அதற்கு வெளியிலும் நடந்து கொண்டிருக்கும் பலவிதமான வாழ்வியல் வேறுபாடுகளை பற்றி இந்த கதைகள் பேசிக் கொண்டிருக்கின்றன. அத்துடன் இந்த கதைகளில் நான் அவதானித்த முக்கியமான விடயம் என்ன என்று சொன்னால், அந்த காலகட்டத்தின் அரசியல், சமூக, பொருளாதார மாற்றங்கள் இந்த கதைகளில் முக்கியமாக பதிவாகி இருக்கின்றன. அதுவும் அந்த பிராந்தியத்துக்கு வெளியில் நடைபெறுகின்ற இந்த அரசியல் சமூக நிகழ்வுகள் அந்த கதைகள் நிகழும் இடத்தில் அந்த மனிதர்களின் வாழ்வில், அன்றாட வாழ்வில் எந்த விதமான பாதிப்புகளை, தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன என்பதை மிக தெளிவாக ஒரு ஆவணம் போல இந்த கதைகள் பதிந்து கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கலாம். முக்கியமாக 1970களில் எழுதப்பட்டிருந்த ஒரு கதை ஒன்றில் பிரஜா உரிமை பிரச்சனை, அது எப்படி ஒரு முதிய பெண் ஒருவர் பிரஜா உரிமை பெற்றிருந்தார். ஆனால் அவரது சகோதரர்கள் அல்லது தகப்பனார் இந்தியாவில் இறக்கும் பொழுது அதற்கு அங்கே பயணிக்க முடியாமல் இந்த பிரஜா உரிமை அவருக்கு எப்படி தடையாக அமைகின்றது என்பதை ஒரு கதை பேசிக் கொண்டிருந்தது. 1990களில் எழுதப்பட்ட பல கதைகளில் அவதானித்த ஒரு விடயம் எவ்வாறு இந்த தேயிலை தோட்டத்துறை தனியார் மயமாக்கப்பட்டதன் பிறகு அதன் விளைவுகள் எவ்வாறு இந்த சமூகங்களில், குடும்பங்களில் பிரதிபலிக்கின்றன என்பதை பல கதைகள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தன. அதாவது 1970களில் 80களில் தேயிலை தோட்டத்துறை தேசிய உடைமை ஆக்கப்படுகின்றது. பிறகு 1990களின் ஆரம்ப காலகட்டத்தில் தனியார் மயமாக்கப்படுகின்றது. ஆனால் வெளியில் தேசிய மயமாக்கலினால் இந்த தோட்டத்துறை மிகவும் பாதிக்கப்பட்டதாகவும்
அதனால் தோட்டங்கள் மிகவும் நலிவுற்றதாகவும் தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரங்கள் மிக மோசமான நிலையை எட்டியதாகவும் அதனால் தான் தனியார் மயப்படுத்தலுக்கு முனைவதாகவும் அரசாங்கங்களும் இந்த தனியார் நிறுவனங்களும் இதை பிரபலப்படுத்தி இருந்த நேரம் நாங்கள் அதற்கு மாற்றான ஒரு கருத்தையோ அனுபவங்களையோ இந்த கதைகளில் காணக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக எப்படி இந்த தனியார் மயமாக்கம் அந்த தொழிலாளர்களின் வாழ்வில் இன்னும் ஒடுக்குமுறைகளை விளைவித்துக் கொண்டிருந்தது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முக்கியமாக இந்த தேசிய மயமாக்கலினூடாக நிகழ்ந்த இன்னும் ஒரு விடயம், சில தோட்டங்கள் அவற்றின் நிர்வாகம் அல்லது முகாமைத்துவம் சரியாக கண்காணிக்கப்படாமல் தோட்டத்துறையில் இருந்து விலகி அந்த காணி நிலங்கள் வேறு குடியேற்றங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படுகின்றன அரசாங்கத்தால். அந்த குடியேற்றங்கள் அதற்கூடாக அந்த நிலப்பரப்பில் வசிக்க முன்வரும் மக்கள் அவர்களுக்கு இடையிலான ஊடாட்டங்கள், இந்த தோட்ட தொழிலாளர்களின் உறவுகளும் அவர்கள் அந்த மற்ற குடியேற்ற நிலங்களில் குடியேற்ற மக்களுடன் அவர்கள் தங்களது அனுபவங்கள் போன்றவையும் கூட இந்த கதைகளில் வருகின்றன. உதாரணமாக இந்த குடியேற்றத்தினூடாக வந்த ஒரு சிங்கள குடும்பம் ஒன்றுடன் ஒரு தமிழ் கண்டியில் வசிக்கும் ஒரு தமிழ் ஒரு பெண் ஒருவரின் உறவு தொடர்பான ஒரு கதை. 1983 ஜூலை கலவரத்தில் இந்த சிங்கள குடும்பம் எப்படி தொடர்பு படுகிறது என்பதை இணைத்து ஒரு கதை ஒன்று வெளிவந்திருந்தது. இப்படி இந்த நாட்டில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மிகப்பெரிய சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகள் மாற்றங்கள் எல்லாம் மிக மிக நுணுக்கமாக அவை இந்த கதைகள் அந்த அன்பு கூறியதை போல அரசியலை முதன்மைப்படுத்தி பேசாமல் இருந்தாலும் இந்த அரசியல் நிகழ்வுகள் சமூக பொருளாதார நிகழ்வுகள் இந்த மனிதர்களின் வாழ்வில் மிக மிக பெரும் தாக்கங்களையும் நுணுக்கமான தாக்கங்களையும் மேற்கொண்டு வருவதை இவை மிக சாதாரணமாகவும் மென்மையாகவும் கூறிக்கொண்டே போகின்றன. மற்றும் இன்னொரு கதை 2000களில் எழுதப்பட்ட ஒரு கதை சுனாமி பேரழிவை பற்றி கூறுகின்றது. மலையகத்தில் வளர்ந்த ஒரு பெண் படிப்புக்காக மட்டக்களப்பில் போயிருந்து அங்கே தனது உறவுகளை வளர்த்து கொண்டு பின்னர் திரும்ப மலையகத்துக்கு வந்த பின்னர் இந்த சுனாமி பேரழிவினால் அவர் தனது நண்பர்களை இழக்க வேண்டிய அந்த நிகழ்வை பற்றி ஒரு கதை பேசுகின்றது. இப்படி பலவிதமான நிகழ்வுகள் இந்த கதைகளில் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கின்றன. மற்றும் இந்த இன்னொரு இலை அடிக்கடி வந்து போகின்ற ஒரு இலை இந்த அரசியல் மற்றும் தேர்தல். இந்த தேர்தல் அரசியல் என்பது இந்த மக்களின் வாழ்வில் எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதும் பல கதைகளில் வந்து போகிறது. பார்வதி ஆண்டி கூறியது போல அந்த தேர்தல் நிகழ்வுகளுக்கும் அல்லது தேர்தல் அரசியலுக்கும் இந்த மது பழக்க வழக்கங்கள் அல்லது அந்த மதுவுக்கு அடிமையாவதற்கும் மிக நுணுக்கமான பிணைப்புகள் இருக்கின்றன. உதாரணமாக தேர்தல் அரசியலில் ஈடுபடுபவர்கள் எப்படி திட்டமிட்டு இந்த மது பழக்கத்தை அந்த தேர்தல் நேரங்களில் இங்கே கொண்டு வருகின்றார்கள், அந்த மதுவை பாவனைக்கு விடுகின்றார்கள், இலவசமாக பாவனைக்கு விடுகிறார்கள், அதை பயன்படுத்தி தேர்தல் வாக்குகளை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதும் கதைகளில் வந்து போகின்றன. மற்ற இன்னொரு முக்கியமான அம்சம் இந்த தொழிற்சங்கம். இந்த மலையகமில் இந்த தோட்டங்கள் இந்த பிராந்தியம் வந்து ஒரு தேயிலை தோட்டத்துறை என்ற ஒரு இண்டஸ்ட்ரி மையமாக வைத்து உருவான சமூகங்களை பற்றியது என்றால் அந்த தொழில் வந்து அந்த குடும்பங்களினதும் ஒவ்வொரு மனிதரினதும் அன்றாட வாழ்வில் மிக மிக பெரும் பங்கு வகிக்கிறது. உதாரணமாக அவர்கள் எங்கே தங்குகிறார்கள், அது லயன்கள், அதுவும் அந்த தோட்டத்துறையுடன் சம்பந்தப்பட்டது. அதுவுமே அவர்கள் வணங்கும் கடவுள்கள் ரோதமுனி அந்த சில்லை கடவுளாக, தேயிலை இயந்திரத்தின் சில்லை கடவுளாக வணங்குதல். மற்றது தொழிலாளர் சங்கங்கள். அந்த தொழிலாளர் சங்கங்கள் வந்து மக்களின் வாழ்வில் ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாக விளங்குகிறது. அவர்களது அன்றாட வாழ்வியல் பிரச்சனைகள், பாதைகள் சம்பந்தமான பிரச்சனைகள், மின்சாரம் பிரச்சனைகள் அல்லது மண் சரிவினால் வரும் அனர்த்தங்கள், அதுகளில் இருந்து தங்களை
அல்லது தங்கள் தங்குமிடங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கான வசதிகளை அரசாங்கங்களிடமிருந்து கோருவது போன்று ஒவ்வொரு சின்ன சின்ன வாழ்வாதார விடயங்களுக்கும் இவர்கள் சங்கங்களையும் அதை சார்ந்தவர்களையும் தங்கி இருக்க வேண்டிய ஒரு நிலை இருப்பது. அத்துடன் மக்களும் அந்த சங்கங்களை மிகவும் மும்முரமாக இணைந்து இருக்கிறார்கள். அப்ப அதில் ஒரு அரசியல் ஒரு ஈடுபாடு அல்லது அந்த அரசியல் செயற்பாடு அந்த சங்கங்களின் ஊடாக இந்த மக்களின் வாழ்க்கையில் நடக்கின்றது. இவ்வாறு மிக மிக நுணுக்கமான அரசியல் சமூக மாற்றங்களை இந்த கதைகள் தமது அன்றாட வாழ்வியல் சம்பவங்களை விவரிப்பதாலும் மிக சாதாரணமான குடும்பங்களின் கதைகளை மிக சாதாரணமான மொழியில் பேசுவதாலும் சொல்லி செல்கின்றன. அந்த வகையில் இது மிக மிக முக்கியமான ஒரு ஆவணம், மிக முக்கியமான ஒரு தொகுப்பு. அதை வெளியிட்ட ஊடகத்துக்கு மீண்டும் நன்றி, மற்றும் இங்கே வெளியிட்டு வைக்க தேடகத்துக்கும் நன்றி, அழைப்புக்கு நன்றி. நன்றி யாழினி. நல்ல ஒரு சமூக பொறுப்பான ஒரு ஆய்வை உங்களுக்கு தந்திருக்கின்றார். பெண்களின் துயரம், அந்த துயரத்துக்கு அடிப்படையான காரணங்கள் பல உண்டு. நாங்கள் உலக ரீதியிலே நாங்கள் பார்க்கும் பொழுது இன்று மத்திய கிழக்கிலே நடக்கும் அந்த துயரம், அதனாலே யார் கூடுதலாக பாதிக்கப்படுகிறார்கள்? எங்கு சென்றாலும் எங்களுடைய படங்களை நாங்கள் எடுத்து பார்த்தாலும் தமிழ் மக்கள் துயர் தோய்ந்த நடைபவனிகளை மேற்கொள்ளும் பொழுது யார் அங்கே கூடுதலாக தென்பட்டார்கள் என்றால் பெண்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் தான் கூடுதலாக, மற்றது வயோதிகர்கள். 1993ஆம் ஆண்டிலே நான் கனடாவுக்கு வந்தது அந்த வருடம்தான். அப்பொழுது ஒரு நூல் ஒன்று வெளியிடப்பட்டது. சுதாவுக்கும் தெரியும் அந்த நூல், ஸ்டோம் அண்ட் சாங்சுவரி என்ற ஒரு நூல். அந்த நூல் தி ஜேர்னி ஆஃப் எத்தியோப்பியன் அண்ட் எரித்ரியன் விமென் என்றதான் அந்த நூல். ஏன்னா ஆப்பிரிக்க நாடுகளை நீங்கள் குறித்து பார்த்தால், நீங்கள் இந்த டிவி சேனல்ல நீங்க பார்க்கும் பொழுதெல்லாம் நீங்கள் யாரை பார்க்கிறீர்கள்? அகதிகள் என்று வெளிக்கிடும் பொழுது அங்கு பெண்களும் குழந்தைகளும் தான் கூடுதலாக நாங்கள் எங்களுடைய கண்ணிலே படுவது. அப்ப இதனாலே பாதிக்கப்படும் துயரம் இந்த பெண்களையும் குழந்தைகளையும் ஆட்கொண்டிருக்கின்றது. அது மலையகத்திலும் அதே நிலைமைதான். அவர்கள் அங்கு அகதிகளாக வெளியிலே வராமல் இருந்தாலும் அங்கு அவர்கள் அகதிகள் போல கூட்டுக்குள்ளே பல்வேறு துயரங்களை சுமந்து கொண்டு வாழ்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனை யாழினி உங்களுக்கு வெளிக்கொணர்ந்திருக்கின்றார். அடுத்து பேச இருப்பவர் நிருபா நாகலிங்கம். அவர் ஒரு நூலை வெளியிட்டிருந்தார். அது 2 நூல்கள், சிறுகதை நூல்கள் 2 வெளியிட்டிருந்தார். பிறகு சிறு பிள்ளைகளுக்கான ஒரு நூலையும், அச்சாப்பிள்ளை என்ற நூலையும் வெளியிட்டிருந்தார். சுனைக்குது இடாவேணி என்ற 2 சிறுகதை நூல்களை முன்னர் வெளியிட்டிருந்தார். அத்துடன் அவர் மலையக மக்களுக்கான ஒரு இணைப்பு ஒன்றில், ஒரு சங்கம் ஒன்றிலே அவர்கள் இணைந்து பல சேவைகளை ஆற்றி வந்திருக்கின்றார். இப்பொழுது அவர் ஒரு கவுன்சிலராக கனடாவிலே ஏஜாக்ஸ் பகுதியிலே ஒரு கவுன்சிலராக வேலை செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றேன். அவர் இப்பொழுது இந்த மலையகா என்ற நூல் பற்றி தன்னுடைய கருத்தை வெளியிடுகின்றார். நன்றி. அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கின்ற தேடக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி. மலையகத்துக்கும் எனக்குமான தொடர்பு என்ன? நாங்கள் இலங்கையில் பிறந்து வளர்ந்து வெவ்வேறு சமூகங்களோடு நாங்கள் பழகியிருக்கிறோம். அந்த சமூகங்கள் பற்றி என்ன தெரியும்? எனக்கு நான் சின்ன வயதிலே வெளிநாட்டுக்கு வந்தபடியால் எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது. இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகங்களிடையும் எனக்கு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி, அவருடைய பண்பாடுகள், அவர்களுடைய கலைகள், அவர்களோடு நேரடியாக பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எப்படி ஏற்படுத்திக் கொள்வது, வெளிநாட்டில் இருந்தோடு எப்படி ஏற்படுத்திக் கொள்வது. என்னுடைய ஜெர்மனியில் இருந்த பொழுது என்னுடைய ஒரு படிப்புக்காக நான் புத்தளம் சென்று யாழ்ப்பாணத்திலிருந்து
அரசியல் காரணங்களுக்காக வெளியேற்றப்பட்ட மக்களோடு 6 மாதங்களாக இருந்திருக்கிறேன். அப்பொழுது முஸ்லீம் மக்களே எனக்கு ஓரளவு கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் நாங்கள் சுற்றுலா சென்று வருவது அல்லது ஒரு 2-3 நாள் அங்கே நிற்கிறது, இப்படி நாங்கள் அவர்களை பற்றி புரிந்து கொண்டோம் நினைக்கலாம், கதைகள் எழுதலாம். ஆனால் ஒரு மக்களோடு மக்களாக நாங்கள் வாழ்கின்ற போதுதான் அவர்களை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். 15 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் உதவி என்கின்ற ஒரு கூட்டு நண்பர்களாக சேர்ந்து ஒரு கூட்டு செயற்பாட்டில் இணைந்திருந்தோம். அதில் கிழக்கிலும் மலையகத்தில் கந்தோளையா என்கின்ற ஒரு இடத்திலும் நாங்கள் செயற்பட்டிருந்தோம். அங்கு கந்தோளையாவுக்கு நாங்கள் முதல் எங்கள்கிட்ட அவர்கள் ஒரு உதவிக்கு வந்த பொழுது 8ஆம் வகுப்புக்கு மேல் அங்கு பாடசாலைகள் இல்லை, சிறுவர் பள்ளிகளும் இல்லை. ஆனால் இப்பொழுது அங்கு உள்ளவர்கள் நிறைய பேர் எங்களுடைய உதவிகள் மட்டுமில்லை, நண்பர்களுடைய உதவிகள் மட்டுமில்லை, வெவ்வேறு நிறுவனங்களுடைய உதவிகளோடையும் சேர்ந்து அவர்கள் யூனிவர்சிட்டி போயிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் மாறி இருக்கிறது. ஆனால் கந்தோளையான்றது ஒரு சின்ன உதாரணம். மலையகம் என்கின்ற அந்த பிரதேசத்தில் இன்னும் நிறைய மாறாத பகுதிகள் இருக்கின்றன. மலையகா தொடர்பாக இந்த நூல் தொடர்பாக 2 தோழிகள் ஏற்கனவே நிறைய விஷயங்களை சொல்லிவிட்டார்கள். திரும்ப திரும்ப சில விஷயங்களை நான் சொல்லவில்லை, ஆனாலும் சில விஷயங்களை குறிப்பிடத்தான் வேண்டும். இந்த கதைகளில் முக்கியமாக வரக்கூடிய விடயங்கள் வறுமை. அது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். மிகவும் ஒரு அடிப்படையிலும் குறைந்த ஒரு சம்பளத்துடன் பழமையாக ஒரு மனிதர்கள் செய்யக்கூடிய நேரங்களையும் தாண்டி அவர்கள் வேலை செய்தும் மிகவும் வறுமை கோட்டில் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வறுமை இந்த கதைகள் எல்லா இடங்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அத்துடன் சிறுவர் கல்வி மறுப்பு என்று சொல்கிற பொழுது எங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்திலிருந்து வந்தவர்களுக்கு தெரியும், அல்லது கொழும்பு பகுதியிலிருந்து வந்தவர்கள் தெரியும். எனக்கு மட்டக்களப்பு பற்றி தெரியாது. எப்படி சிறுவர்களை மலையகத்திலிருந்து சிறுவர்களை வரவழைத்து வீட்டு வேலைகளை வாங்கி சித்திரவதைகள் செய்து, அதை நான் என் கண்கூடாக பார்த்துட்டேன். சுனைக்குது என்ற ஒரு என்னுடைய சிறுகதை தொப்பில் நான் கதையாகவும் அதை எழுதியிருக்கிறேன். சிறுவர் வரையாற்று நடந்த அனுபவங்கள் எழுதியுள்ளேன். அப்போ எங்களுக்கு தெரியும் சிறுவர்களுடைய கல்வி மறுப்புன்றது எவ்வளவு தூரம் இருந்திருக்கு. இந்த கதைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுவர்களுடைய மறுப்பு சின்ன வயசுலேயே கொழும்புக்கு வேலைக்கு அனுப்பப்படுறது. அதில் சில நம்பிக்கை தரக்கூடிய ஒரு கதை இருக்கிறது. நான் எல்லா கதைகளையும் தனித்த நிறைய கதைகள் 42 கதைகள், இந்த கதைகளை தனியாக நான் குறிப்பிடவில்லை. அதில் ஒரு கதை இருக்கிறது. அங்கு கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு கடை வேலை செய்யக்கூடிய ஒரு பையனுக்கு இன்னொரு கொஞ்சம் அவரை விட வயசு கூட்டின ஒரு பையன் உதவி செய்த பெரிய அளவார அவர் 2 பேரும் நீண்ட காலத்தை பூரா சந்திக்கணும். ஆனால் இந்த சமூகமாக ஒரு அரசாக அந்த பொறுப்பை, குறிப்பாக ஒரு அரசு அந்த கடமையை செய்ய தவறிவிட்டதுன்னு நான் சொல்கிறேன். என்று சொன்னால் ஒரு மக்கள், ஒரு இலங்கையின் மக்கள் எல்லாரும் ஒரே மாதிரி தான் நடத்தப்பட வேண்டும். எங்களுக்கு தெரியும் எல்லோரும் ஒரே மாதிரியாக நடத்தப்படவில்லை. ஆனால் ஒரு சிறுவர்கள் குறைந்தபட்சம் யாழ்ப்பாணத்தில் அல்லது ஒரு மட்டக்களப்பில் கொழும்பில் சிறுவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கல்வி இந்த மலையக பிள்ளைகளுக்கு கிடைக்கவில்லை என்றது மிக துயரம். ஆனால் இந்த கதைகள் ஏற்கனவே நம்முடைய தோழிகள் சொன்னது போல 75ஆம் ஆண்டிலிருந்து 2015ஆம் ஆண்டு வரை காலப்பகுதிகள் எழுதப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான கதைகள் 90களில் 80களின் இறுதியிலும் 90களின் இறுதிகள் 2000ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பெரும்பாலான கதைகள் செல்கிறது. அதற்கு பிற்பட்ட காலப்பகுதிகள் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். 1975ஆம் ஆண்டில் இருந்து எழுதப்பட்ட கதை அது ஒரு பிரஜா உரிமை தொடர்பான கதை. அதுக்கு 2015ஆம் ஆண்டு எழுதப்பட்ட கதை இந்த மத போதை அதற்கு சம்பந்தமாக ஒரு விழிப்புணர்வு அந்த விஷயம் வருது. அப்ப கொஞ்சம் மாற்றம் இருக்கிறது நாங்கள் இந்த கதைகளோட பார்க்கிறோம். அதுக்கு அடுத்ததாக ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த உளவியல் சிக்கல் எப்படி வருதுன்னு சொன்னா கடுமையான வேலை, தொடர்ச்சியான ஒரு ஒடுக்குமுறை. அந்த கடுமையான வேலை என்று சாதாரண பெண்களை பொறுத்தவரை அந்த வேலை பழமையான வேலை நேரத்தை விட கூடுதலான வேலை, பிள்ளைகளை பராமரிக்கும் சுமை, அத்தோடு இந்த உளவியல் பிரச்சனைகளுக்கு ஆளான ஆண்கள், குடிபோதைகளில் இருக்கக்கூடிய ஆண்களோடு இணைந்து வாழ்வதில் இருக்கக்கூடிய சிக்கல். அப்ப இது பன்மடங்கு பன்முக பிரச்சனைகளை, பன்முக சுமைகளை பெண்கள் உள்வாங்கியபடித்தான் வாழ்கிறார்கள். மிக ஒரு கடுமையான, வாசிக்கும் பொழுது ஒரு வேதனை, கோபம் எல்லாம் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக உயர்கள் மீதான ஒரு நாட்டம்,
அது வந்து கொஞ்சம் பிற்காலத்தில் எழுதப்பட்ட கதை. அந்த கதைகள் வந்து கோழி, ஆடு, பீலிக்கரை அப்படி போன்ற ஒரு சக மனிதர்கள் அவர்களோட சேர்ந்த இந்த நேசத்தோட சக உயிர்கள் மீதான ஒரு அன்பு. அதில் ஒரு கதை வந்து மாடு சம்பந்தமாக எழுதப்பட்ட கதை. இந்த மாடை வந்து இந்த பிள்ளை, ஒரு சின்ன பிள்ளைகள், பெரும்பாலான நிறைய கதைகள் வந்து சின்ன பிள்ளைகளுடைய மனநிலையில் இருந்தால் எழுதப்பட்டிருக்கு. இந்த பிள்ளைகள் வந்து இந்த பிள்ளை அந்த மாடை சரியா விரும்பு, எவ்வளோ ரசிச்சு அது உயிரினமா நேசிச்சு இருக்கக்கூடிய பிள்ளை வந்து தகப்பன் அறவிலைக்கு இறைச்சி கடைக்கு வித்துட்டேன். அப்போ அந்த துடிப்பு அது வந்து ஒரு நல்ல அழகா சொல்லி இருக்கு. நிறைய சிறுவர் மனநிலையிலிருந்து சொல்லப்பட்ட அவ்வளோ கதைகளும் எனக்கு நிறைய பிடிச்சிருந்தன, நிறைய மனசில் தங்கி இருக்கின்றன. அதே மாதிரி அந்த கோழியே அந்த வர்ணிக்கிற விதங்கள் எல்லாம் நல்ல அழகா இருக்கு. அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி அந்த ஒரு பேர் வைக்கணும். பக்கி, ஏதோ பக்கி என்று வருது, பக்கி என்றது கதையினுடைய பக்கி. இந்த கதைக்கு அப்படி ஒரு உயிரோட நேசம் உள்ள அந்த கோழியை வந்து பலிக்கு கொடுக்க போறோம். அப்ப அந்த இடத்துல அந்த கதையில சொல்லப்படுது, இந்த மனிதர்கள் வந்து இந்த கடவுள் கேட்டாரா ஏன் இந்த பலியை செய்யணும், அல்ல இந்த மனிதர்கள் ஏன் இந்த மிருக வதையை செய்கிறார்கள். இன்று நாங்கள் இந்த நாட்டில் இருந்து கொண்டு கோழி, ஆடு, மாடு என்று ஒரு அளவு கணக்காக சாப்பிட்டு மிச்சத்தை எரிந்து கொண்டிருக்கிற பொழுது எனக்கு இந்த கதையால் வாசித்த அப்புறம் உண்மையிலே மச்சங்கள் சாப்பிடணுமா, ஒவ்வொரு உயிரினங்களையும் நாங்கள் ஏன் நேசிக்காமல் போனோம். நேசிக்காமல் ஓகே, அது நாங்கள் எங்களுடைய இருத்தலுக்காக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது தான். ஆனால் அதை நாங்கள் எவ்வளவு ஒரு எளிமையாக எடுத்துக்கொண்டிருக்கோம், எவ்வளவு சாதாரணமாக, அவ்வளவு இந்த முதலாளித்துவ உலகத்தில் நாங்கள் எப்படி மாறி இருக்கிறோம் என்கின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்தது. இன்னும் ஒரு விஷயம் என்னென்று சொன்னால், இந்த கதை முழுவதும் வந்து இருக்கக்கூடிய ஒன்று மனித நேயம். எல்லாமே ஒரு மனித நேயத்தோடு எழுதப்பட்ட அந்த வழிகளுக்குள்ளேயும் பெண்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு சமூகங்கள்ல இருக்கக்கூடிய அந்த மனித நேயம். மற்றது வந்து இன்னொன்று முக்கியமானது, பல மரணங்கள் நடக்குது, சர்வ சாதாரணமாக மரணங்கள் நடக்குது. அதுல வந்து முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா வறுமைதான் அதுக்கும் காரணம். ஒரு ஆஸ்பத்திரி நோயுற்ற ஒரு ஆள், பாம்பு கடிச்ச ஒரு ஆள் வந்து நாங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறோம்னு சொன்னால் வாகனம் இல்லை. அந்த வாகனம் யார்கிட்ட இருக்கு, பெரிய துறையிட்ட இருக்கு. அவர் வந்து வேற விஷயங்கள், இந்த தொழில் சங்கங்கள் அல்ல தொழில் ரீதியாக ஏதாவது அவர்கள் மரபு தெரிவித்திருந்தால் அதை இங்க பழி வாங்குறது. அப்ப அங்க மரணம் சாதாரணமா நடக்குது. அல்லது ஒரு களவுன்றது என்ன, ஒரு வறுமையில களவு வாரது உண்டு. மற்ற தேயிலை தோட்டத்தில் வந்து தேயிலை ஃபேக்டரியில நல்ல தேயிலையை எடுக்கிறதுக்கு அது ஒரு பெரிய இடத்துல இருக்கிறால் அந்த ஒரு தொழிலாளர்கிட்ட கேட்டிருக்கிறார். அவர் அந்த தேயிலை எடுத்து கொடுத்துட்டு, ஆனால் அவர் அந்த தனக்கு உயர்வா இருக்கக்கூடியவர்களோட மரியாதையும் தான் சொன்ன அந்த சத்தியத்துக்காக உண்மைக்காக கடைசி வரைக்கும் ஜெயிலுக்குள்ள போய் பிறந்து போயிடும். இவையெல்லாம் அநேகமாக உண்மை கதைகளாக இருக்கும் என்பதுதான் நான் நம்புகிறேன். அது வாசிக்கும் பொழுது அதில் பொய்யான தன்மைகள் எதுவுமே இல்லை. அப்ப மரணம் என்றது எவ்வளவு சாதாரணமா நடக்குது. சொன்னா கந்தலோயாவுக்கு நான் 2 தடவைகள் போய் இருக்கிறேன். அப்பொழுது அந்த நானும் என்னுடைய மகள், அவ ஒரு சின்ன வயசாக இருந்தா, இந்த வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓட்டோல இருந்தா நாங்க எட்டியாந்தோட இருந்து அங்க போய் கொண்டிருந்தோம். எங்களால் தொடர்ந்து பயணிக்க முடியாது போய்விட்டது. அவ்வளவு இந்த கல்லு பாதைகளால உடம்பெல்லாம் உழுக்கி கடைசியா நாங்கள் 2 பேரும் இறங்கி நடந்து போனோம். அப்பாவே சொல்லிச்சு, நீங்க நடந்து போகாதீங்க, பயம் என்னன்னு சொன்னா சிறுத்தைகள் வருது. எங்களுக்கு பயமாம் இருக்குது, இருட்டுப்பட்டுடுது. ஆனால் அந்த ஓட்டோவில் போக முடியாது, அவ்வளவு கஷ்டமே. நாங்கள் திரும்ப ஒரு தடவை போகும் பொழுது வாகனம் வேறொரு வாகனத்தில் போனோம். அந்த வாகனம் வந்து உடைஞ்சிட்டு, என்றால் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு வந்து எப்படி மலையகத்து அந்த ரோட்டுகளால் போறது தெரியாது. வாகனம் உடைஞ்சு நாங்கள் இருட்டு ஒரு 12 மணி போல இருந்தால் கன நேரம் 2 மணித்தியால பயணம் 7-8 மணித்தியாலம் சென்று நாங்கள் நடுவில் நிற்கிறோம். பிறகு அங்க எங்களுக்கு கந்தையில இருந்து ஒரு ஓட்டோவை அனுப்பி வச்சு. அப்ப இப்படியாக ஒரு சாதாரண பயணம் இன்று நான் 2020ஆம் ஆண்டு கடைசியா போயிருந்தேன், மிக அண்மையில். அப்பவே இந்த அண்மை காலங்களிலே இப்படி சிரமமா இருக்கிற பொழுது ஒரு மருத்துவத்துக்காக அல்லது ஒரு பள்ளிக்கூடத்துக்காக நாங்கள் போன இடத்துல மேன்மலை ஒன்று இருக்கு. அங்கிருந்து பிள்ளைகள் கீழே வார இல்லை, என்ன சிறுத்தைகள் இருக்குது. அப்ப இந்த பிள்ளைகளுக்கு யார் பொறுப்பு? இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையை ஒருத்தர் பொறுப்பெடுக்காம இருக்கிற மிக துயரமான ஒரு விஷயம். இதை பற்றி ஏன் நாங்கள் இன்னும் உரத்து பேசாம இருக்கிறோம் என்றது இன்னும் ஒரு துயரமான விஷயம். இந்த கதைகள் அப்ப எழுதப்பட்டிருந்தாலும் இப்பவும் பெரும்பாலான கதைகள் இந்த மலையக சூழலுக்கு பொருத்தம் என்று தான் நினைக்கின்றேன். மற்றது போராட்டம் என்றது வந்து ஒரு சாதாரணமா அந்த இளைஞர்கள் மத்தியில் எழுந்து சாதாரணமா அந்த இளைஞர்கள் மத்தியில அமுக்கப்பட்டு கொண்டே போகும்.
ஒன்று அவர்கள் அதுக்காக தாக்கப்படுவார்கள், சண்டைகள் அவர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய சண்டைகள். இது ஒரு உழைக்கும் வர்க்கத்துக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் தான். அவர்கள் அது முன்னெடுக்க முடியாத விஷயம், ஆர்கனைஸ் பண்ணப்படாத ஒரு போராட்டம். அப்ப சின்ன சின்ன போராட்டங்களாக எழுந்தெழுந்து அது அப்படியே மழுங்கடிச்சுப்பட போகுது, மழுங்கடித்துப்பட்டு கொண்டிருக்கு. அதுவும் ஒரு துயரமான விஷயம்தான். நிறைய துயரங்கள், நிறைய 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 ஏக்கங்களை பார்த்தீங்கன்னா சிறுவர்களை பொறுத்தவரை சாதாரண விஷயங்கள். ஒரு சப்பாத்துக்காகங்கிறது அதை பற்றி ஒரு தனி கதையே இருக்குது. சப்பாத்தை போட்டு பார்க்கறது, அதனால் குடிவர்றது, தண்டனை கிடைக்கிறது. ஒரு இனிப்புக்காகங்கிறது. சின்ன வயதில் எங்களுடைய அண்ணா படிக்கும்போது ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த சின்ன பிள்ளை அம்மாக்கு கேட்டுக்கொண்டு பெற்றோர்கிட்ட கேட்டுக்கொண்டே போகும், எனக்கு இந்த இனிப்பு அந்த இனிப்பு வந்து. ஆனால் கடைசியா அந்த பிள்ளைக்கு அந்த பெற்றோர்கள்ட்ட அந்த பிள்ளை காணாமல் போயிட்டு, அதுக்கு பிறகு அவர் கண்டுபிடிக்கிறாங்க எனக்கு இந்த இனிப்பு போகணுமா அந்த இனிப்பு போகணும், அம்மா அப்பா தான் வேணும். அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு சாயல இந்த கதை ஒன்று வந்திருக்கு. சிறுவர்கள் ஒரு எனக்கு மிகவும் கவலையா இருந்ததுன்னு சொன்னா வாழைப்பழத்துக்காக அப்படி இருக்காது. காயாம்பூவும் வாழைப்பழமும் என்ற ஒரு வாழை மரம் என்ற கதை இருக்கு. அது இன்று வரை எனக்கு அந்த கதை 3 கிழமைக்கு வாசிச்சு நினைக்கிறேன், 2-3 வருது. இன்னுமே நான் அது படைக்க போகும் பொழுதும் என்னுடைய மகளோட கதைக்கும் பொழுது நான் இந்த விஷயத்தை யோசிச்சு கொண்டிருக்கிறேன். ஒரு வாழைப்பழத்துக்காக எவ்வளவு ஏக்கம். இந்த கதையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெட்டி கடையில வாழைப்பழம் வாங்க போன இடத்துல இந்த பிள்ளைக்கு வாழைப்பழம் கிடைக்குது. அவருடைய அதே வயதில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை அந்த வாழைப்பழத்தை சாப்பிடும் பொழுது ஒன்று ஏக்கம், மற்றது ஈகோ வருது. எனக்கு கிடைக்காத ஒரு பழம் அந்த பிள்ளைக்கு கிடைக்கிறது சார். இப்போ இந்த பிள்ளைக்கு ஏக்கம் எடுத்து நான் எப்படியாவது ஒரு வாழைப்பழத்தை கொண்டு வீட்டில் காசு. அப்ப அவர் என்ன சார் அவங்க பெரியாக்கள் சொல்றாங்க, நீ ஒரு வாழை மரத்தை நட்டு வேணும்டா. அதில் சும்மா தான் சொல்லி நீ ஒரு வாழை மரத்தை நட்டு நீ வாழைப்பழத்தை சாப்பிடணும். அப்போ இந்த பிள்ளை ஒருவரை நாடி ஒரு பெரிய ஒரு துறையின் தோட்டத்தில் களவாக அந்த வாழை மரத்தை கொண்டு வீட்டை நட்டு ஒரு நாளும் அதை பார்த்து 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 கொண்டு வருது இந்த பிள்ளை. ஆனால் கடைசி ஒரு நாள் பார்த்தாலும் அந்த தாய் பிரசவ வலி அப்படின்னு தாய் அந்த ஒரு நாள் தாண்டி பள்ளிக்கூடம் போறோம் நிர்மல் வழியால் போறோம்னு சொல்லிட்டு போவார். அம்மா பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு நாள் அந்த தாய்க்கு வலி வந்துட்டுது, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயாச்சு. அந்த பிள்ளைய அந்த வாழை மரத்தை பார்க்க முடியல. வாழை மரத்தை பார்த்தால் வாழை காய்ச்சிருக்கு. இந்த பிள்ளை வெப்ப பிடுங்கலாம் அதை காண இல்லை. வேற யாரும் இல்லை, வெளியால இருந்து வந்திருக்கலாம் அவர் யோசிக்கிறார். அவருடைய அப்புறம் குடி அந்த வாழை மரத்தை வாழைப்புள்ளியை வெட்டி கூட வித்துட்டேன். ஒரு சரியான கடைசி வரைக்குமே அந்த வாழைப்பழம் கிடைக்கல. தாய் ஒரு சாப்பாட்டு பாசம் வேறு ஏதோ விஷயத்தை கொண்டவா கொடுத்து சமாளிக்க அந்த பிள்ளை. அப்படி அதே மாதிரி ஒரு நெற்றி காசுன்ற ஒரு கதை இருக்கு. இதே மாதிரி சின்ன பிள்ளைகளோட உளவியலை சொல்லக்கூடிய இந்த தலைமுறை சிறுவர்களுடைய தலைமுறைகளில் இருக்கிற அந்த சிறுவர்கள் இப்பொழுது வளர்ந்திருப்பார்கள். கொஞ்சமாவது அவர்களுடைய வாழ்க்கை முறை மாறி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த கதைகளை பற்றி நான் நிறையவே கதைச்சு கொண்டு போகலாம். நிறைய உதாரணங்கள் இருக்கு. நீங்கள் எல்லோரும் வாங்கி வாசிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் ஒரு இலக்கிய பிரதி என்ற வகையில் நிறைய ஆடம்பரங்கள் இல்லாமல், நிறைய உத்திகள் என்று பாவிக்காமல், அந்த கதைக்குள்ளேயே அந்த உத்திகள், நாங்கள் ஒரு கதையை சொல்லும் பொழுது உணர்வுபூர்வமாக ஒரு உண்மையாக நாங்கள் அந்த கதையை சொல்லும் பொழுது அந்த கதைக்குள்ளேயே அந்த உத்திகள் எல்லாமே வந்துவிடும். அந்த சமூகத்தோடு இணைஞ்சு ஒரு பொய்யாக இல்லாமல், ஃபேக்காக இல்லையாங்க, உண்மை தன்மையோடு மிகவும் சாதாரணமாக சில கதைகள் நல்ல அருமையாக இருக்கிறது. இந்த உத்திய கூட அருமையாக இருக்கிறது. மிக சாதாரணமாக அந்த கதைகளை சொல்லிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறோம். இன்றைய எங்களுடைய இலக்கிய சூழலில் பெரும்பாலும் ஆண்களால் அமைந்திருக்கக்கூடிய ஈழத்து இலக்கிய சூழலில் ஒரு வகையான டாக்ஸிக் தன்மை இருக்கிறதை நான் உணர்ந்து கொள்றேன். ஒரு வகையான போட்டித்தன்மை, ஒரு வகையான பொறாமைத்தன்மை. என்ன எல்லாரும் சமூகத்துக்காக எழுதுகிறவர்களாக இருந்தாலும் அப்படி ஒரு தன்மை இருப்பது பார்க்க முடியாது. ஆனால் இந்த எழுத்துக்களை பொறுத்தவரை அப்படி ஒரு டாக்ஸிக் தன்மை இல்லை. மனித நீக்கம், இந்த பிரச்சனைகளை சொல்வது, இந்த வழிகள் என்றது அடுத்த கட்டமா சொல்லவில்லை, அடுத்த கட்டமா இந்த பிரச்சனை தீர்வு காணவில்லை என்ற ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த ஒரு முதற்கட்டமாக இந்த பிரச்சனை புரிஞ்சு கொள்றதுக்கு, மலையா மக்களை புரிந்து கொள்றதுக்கு, அங்குள்ள சமூகங்கள், இந்த குடும்பங்களை புரிந்து கொள்றதுக்கு, அங்குள்ள வாழ்வியலை புரிந்து கொள்வதற்கு இந்த கதைகள் மிகவும் உதவி உள்ளன. எனக்கு உதவி உள்ளன, உங்களுக்கும் உதவும் என்று நம்புகின்றேன். தயவு செய்து எல்லோரும் வாங்கி படிக்குமாறு கேட்டுக்கொள்றேன். மிக்க நன்றி. நன்றி நிருபா. உண்மையான கதைகள், மக்களுடைய வாழ்க்கையை நிதர்சனமாக காட்டும் கதைகள். அந்த கதைகள் அதாவது ஆலாபனை இல்லாமல்
விஷயத்தை நேரடியாக சொல்லும் ஒரு உத்தியை பயன்படுத்திய கதைகளாக அந்த கதைகள் இயங்குகின்றன என்பதை நிருபா உங்களுக்கு எடுத்து காட்டினார், கூறியிருக்கிறார். இலங்கையின் பொருளாதாரத்தினுடைய ஆணி வேர்களான இந்த மலையக மக்களின் ஏழ்மை போராட்டம் இந்த கதைகளிலே ஒரு தொடர் கதையாக இருக்கின்றது. இந்த ஏழ்மை போராட்டத்தை பல்வேறு சமூகங்களிலும் பெண்களும் குழந்தைகளும் அனுபவிப்பதை உலக ரீதியிலே நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது கனடாவிலே பூர்வீக மக்களிடையே காணக்கூடியதாக இருக்கின்றது. நான் இங்கு வந்த புதிதிலே ஒரு ஷெல்டர் ஒன்றிலே வேலை செய்தேன். அந்த ஷெல்டரிலே ஒரு வெள்ளை பெண்ணும் பிள்ளைகளும் அங்கு வந்திருந்தார்கள். அவருக்கு 5 பிள்ளைகள். எல்லா பிள்ளைகளும் மெல்லிய பிள்ளைகள். அவர்கள்ட்ட அந்த தோல்ல தோல் தான் இருக்குது, அவர்களுக்கு சதை இல்லை. அந்த பிள்ளைகள் நாங்கள் காலையில் எழும்பி போய் பார்க்கக்குள்ள கிச்சன்ல உள்ள கவுண்டர் எல்லாத்துலயும் ஏறி மேல உள்ள கபர்டு இல்லாம அம்மா படுத்திருக்கிறா. அம்மாவும் நல்ல மெல்லியாள் தான். கவுண்டர்ல ஏறி அதுல உள்ள சாப்பாடுகள் எல்லாம் எடுத்து தங்கட பாட்டிலே சாப்பிடுவார். யாரும் எழும்ப முந்தி பார்த்தால் அவர்கள் பால் போட்டு அவர்கள் சீரியல் எல்லாம் பால் போட்டு சாப்பிட மாட்டார்கள். ஏன்னா அவர்களுக்கு பழக்கம் இல்லை. இந்த பால் அவர்களுக்கு கிடையாது. பால் வாங்க காசு இல்லை. இது தனியாக மலையக மக்களுக்கு மட்டுமில்லை. ஏழ்மை போராட்டம் உலகடங்கிய ரீதியிலே நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. மலையக மக்கள் அதற்கு விதிவிலக்கல்ல. ஆனால் இந்த மலையக மக்களினுடைய வாழ்க்கை, அதாவது இலங்கையினுடைய பொருளாதாரத்தை என்னுடைய ஆணிவேராக இருக்கின்ற அந்த மலையக மக்கள் இன்னும் அதே நிலையில் தான் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை மேம்படவில்லை. அதனை இந்த கதைகள் மூலம் அவர்களுக்கிடையே நடைபெறும் அந்த உரையாடல்கள் மூலமும் அந்த கதைகளினுடைய தீம் அது என்னத்தை சொல்ல வருது என்பதன் மூலமும் நீங்க அறியக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த கதைகளை வாசித்து நீங்கள் பல விடயங்களை நீங்கள் மலையக மக்களுடைய, ஆனால் எங்களுடைய மக்கள், அதாவது மலையக மக்கள் அல்லாத தமிழ் மக்கள் அங்கு சென்று செய்த கொடுமைகள் ஒன்றும் அந்த நூல் ஒன்றிலும் அந்த கதைகள் ஒன்றிலும் வரையில்லை. அவர்களுக்கு செய்த சில அநியாயங்கள் அங்கு வரையில்லை. ஆகவே அந்த கதைகளை நாங்கள் பூரணமாக மலைய மக்களுடைய முழு அம்சங்களையும் அங்கு பிரதிபடுத்துது என்று நாங்கள் சொல்ல முடியாது. அடுத்ததாக மீரா பாரதி ஒரு எழுத்தாளர், உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு எழுத்தாளர். அவர் பல்துறை வித்தகர், யோகாவிலே மிகவும் ஒரு புலி. பிரக்ஞை, மரணம், பாலியல் ஆகிய நூல்களை எழுதியவர். அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய இன்டலெக்சுவாலிட்டியை, அதாவது எவ்வளவு தூரத்துக்கு தன்னை மேம்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு இன்னும் திருக்குறள் வகுப்பு, அந்த நிறைய வகுப்புகளுக்கு போய்கொண்டே இருப்பார். அவர் பெண்கள் மீது, பெண்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக மிகுந்த அக்கறை கொண்ட ஒரு ஆண் நண்பர். அவரை இப்பொழுது இந்த நூல் பற்றிய தன்னுடைய கருத்துக்களை கூற அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். சார், தெரிய மாட்டேங்குது சார். நான் ஒரு தேயிலை கொட்டை. 1983ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழின அழிப்பை தொடர்ந்து நாம் யாழ்ப்பாணம் நோக்கி செல்கிறோம். இதனால் யாழ்ப்பாணத்தில் சில காலம் மட்டும் அங்கு ஒரு பாடசாலையை கட்டேன். ஒரு நாள் நான் புதிய மாணவனாக வளமைப்பு பின்வாங்கில் இருந்தேன். ஆசிரியர் வந்து படிப்பித்துக் கொண்டுதான் எனக்கு தெரியவில்லை. அப்பொழுது அங்கிருந்து கத்தினேன், தெரிய மாட்டேங்குது சார் கத்தினேன். அன்றிலிருந்து எனக்கான பட்ட பெயர் தெரிய மாட்டேங்குது. இப்பொழுதும் என்னை வந்து அப்படித்தான் அடையாளப்படுத்தி மற்றவர்களுக்கு அறிவுப்படுத்துவார்கள் அந்த சக மாணவர்கள். யாழ்ப்பாணத்து ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்த போது அந்த அளவுக்கு எனக்குள் மலையகம் வந்து ஊறி இருக்கின்றது சொல்லலாம். அதாவது மலையகம் தொடர்பாக உரையாடுவதாயில் எனது கடந்த கால அனுபவத்தின் ஊடாக உரையாடுவதே சிறப்பாக இருக்கும். ஏனெனில்
எனது சிறு வயது முதல் நான் மலையகத்திலே கழித்து 1983 ஆண்டு வரை, அதாவது எனது 16 வயது வரை நான் வளர்ந்து கற்ற வாழ்ந்த இடம் மலையகம். என் சிறு வயது நினைவுகள் இப்பிரதேசத்துடன் மட்டுமே உள்ளது. என் உள்ளார்ந்த உணவும் மலையகம் அடையாளத்துடைய நெருக்கமாக இருக்கின்றது. ஏனெனில் 1987 ஆண்டு அட்வான்ஸ் உயர்தர பயிற்சி எடுத்தவுடன் மீண்டும் முழுநேர அரசியலில் ஈடுபட வேண்டும் என்ற நோக்கில் நான் விரும்பினேன். அப்பொழுது ஈரோஸ் பாலகுமார் அவர்களின் ஒரு நேர்காணல் ஒன்று ஈழ்நாடு பத்திரிகையில் வந்திருந்தது. அதில் நாம் வடக்கு கிழக்கை தற்சமய போராட்டத்தை நிறுத்தினாலும் எமது போராட்டம் மலையகத்தில் தொடரும் என்ற தலைப்பில் பத்திரிகை செய்தி வந்திருந்தது. எனது உள்ளுணர்விலும் புரிதலிலும் இலங்கையில் மலைய மக்களே மிகவும் மிகவும் வறுமை கோட்டுக்குள் வாழ்கின்றவர்கள், பயங்கரமாக சுரண்டப்படுகின்றவர்கள், ஒழுங்கான வாழ்விடம் இல்லாமல் இருக்கின்றனர். இவ்வாறான பல அடக்குமுறைகளை கடந்த 200 வருடங்களாக எதிர்கொள்கின்றார்கள். அது வடக்கு கிழக்கில் வேறு விதமான அடக்குமுறைகள் இருந்தாலும் மலையகத்தில் தான் போராட்டம் ஆரம்பித்திருக்க வேண்டும். இந்த உணர்வுடன் நான் போய் ஈரோஸில் சேர்ந்தேன். இவ்வாறான எனது பின்னணியும் இந்த நூல் அறிமுக நிகழ்வில் என்னை பேச அழைத்தமைக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அந்த வகையில் இந்த நிகழ்வில் பேசுவதற்கு ஓரளவு நான் பொருத்தமானவர்களை உணர்கின்றேன். ஆகவே மலையக பெண் எழுத்தாளர்களின் கதைகளை தொகுத்து ஊடர் வெளியிட்ட மலையகா என்ற இந்த நூலின் அறிமுக நிகழ்வில் எனது பார்வையை முன்வைப்பதற்கான சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு தேடல் நண்பர்களுக்கும் நன்றி, இதை வெளியிட்ட ஊடகருக்கும் நன்றி. இந்த நிகழ்வில் உரையாற்றுவதற்கு எனக்கு மகிழ்ச்சி ஆயினும் அதில் ஒரு முரணும் உள்ளது. அதாவது நான் மலையகத்தில் நான் வாழ்ந்த போதும் அங்குள்ள பக்கத்து வீட்டுக்காரருக்கும் இல்லாட்டி மலையக நண்பர்களுக்கும் நான் ஒரு பணம் கொடுத்தேன். அது யாழ்ப்பாணத்தில் நான் பிறந்திருந்தாலும் எனது பிறந்த இடம் கலவட்டி ஆயினும் அது நான் வளர்ந்த இடம் இல்லை. மேலும் நான் மலையகத்தில் வாழ்ந்த போதும், நான் தேயிலை தோட்டங்களில் வாழ்ந்த விடவும், நான் வறுமையில் வாழ்ந்திருந்தாலும் கூட நாம் பிறந்த இடமும் நமது மத்திய தர வர்க்கம் எனக்கு அளித்த சலுகைகளும் அதிகாரங்களும் எனது தந்தையின் தொழிலும் எனக்கு ஒரு சமூக நிலையையும் எனக்கு ஒரு அதிகாரத்தையும் சலுகைகளையும் தந்திருந்தது. ஆகவே என்னை மலையகத்தைச் சேர்ந்தவன் என நான் அடையாளப்படுத்தலாமோ தெரியாது. இந்த முரண்பாடுகளுடன் இந்த பிரஜையை கவனத்தில் கொண்டு ஒடுக்கப்பட்ட மலையக தமிழ் மக்களுடன், குறிப்பாக தோட்ட தொழிலாளர்களுடன் உணர்வு தோழர்களுடன் நின்று பிரஜையுடன் அவர்களுக்கு நான் ஆதரவளிக்கலாம் என்று நம்புகிறேன். இந்த நூலை பொறுத்தவரை குறிப்பாக மலையக தமிழ் பெண்களுடன் உணர்வு தோழமையுடன் நின்று எனது பார்வையை பிரஜை பூர்வமாக நான் முன்வைக்க முயற்சிக்கின்றேன். இந்த நூலை முழுமையாக நான் ஒரு தரம் வாசித்து முடித்து விட்டேன். எனது நண்பிகள் அனைவர்களும் இந்த நூலில் உள்ள கதைகள் பலவற்றை சொல்லி இருக்கிறார்கள். நான் ஆகவே ஒவ்வொரு கதைக்காக நான் போக மாட்டேன், நேரமும் நேரம் இருக்கின்றது. நான் வளமையாக அரிதாக வாசிக்கும் ஒருவர், ஆனால் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நூல்களை முழுமையாக வாசிப்பதற்கான உந்துதலை தருகின்றனர். இதற்காக தேட நண்பர்களுக்கு நன்றி கூற வேண்டும். இந்த நூலை வாசிக்கும் போது தொடர்ச்சியாக எனது நினைவுகள் அந்த காலத்துக்கு செல்வதையும், எனது கடந்த கால வாழ்க்கை அனுபவங்களையும் அதன் உணர்வுகளையும் மீள நினைப்பது தவிர்க்க முடியாதது என கருதுகிறேன். அதாவது முதலாவது, மலைய மக்களின் குறிப்பாக தோட்ட தொழிலாளர்களின் வாழ்விடம் தொடர்பான ஒரு பார்வையை பெற்றிருப்பது அவர்களின் பல பிரச்சனைகளை நாம் புரிந்து கொள்வதற்கு வழிவகுக்கும். அதாவது பிரதானமாக அது மத்திய மாகாணம் தான் மலையகத்தின் மையம். மத்திய மாகாணத்தின் எல்லைகளில் இணைந்திருக்கும் பல மாகாணங்களில், அதாவது மத்திய மாகாணத்திலிருந்து ஊவா மாகாணம், அங்கே சப்ரமா, அந்த எல்லை மாகாணங்களில் அதன் எல்லை பகுதிகளும், அதாவது மலையகத்தின் மத்திய மாகாணத்தில் இணைந்திருக்கிற பகுதிகள், அந்த எல்லைகளில் இருக்கும் பிரதான நகரங்களில் அந்த மாகாணங்களில் பிரதான நகரங்களில் பல்லின மக்களும் மதங்களைச் சேர்ந்தவர்கள் வாழ்கின்றார்கள். ஆனால் இந்த மாகாணங்களில் உள்ள தேயிலை தோட்டங்களில் தமிழ் தொழிலாளர்களின் வாழ்விடங்கள், லயங்கள், தோட்டங்கள், அந்த தோட்டங்களால் வாழும் லயங்கள் இந்த முக்கியமான நகரங்களை இணைக்கிற இடங்கள் இருக்குத்தானே, அதன் பிரதான வீதிகளில் இருந்து உள்நோக்கியே இருக்கும்.
நீங்கள் பிரதான வீதியிலிருந்து அந்த லைன்களை பார்க்க முடியாது. நான் இதில் இருக்கிற ஒரு கொஞ்சம் பேர் மலையத்தை சேர்ந்தாக்கள் நிற்கிறோம். ஆனால் பெரும்பாலான ஆக்கள் வந்து யாழ்ப்பாணம் வருவது கிழக்கு பதிவாக இருக்கும். எத்தனை பேர் நீங்கள் மலையத்துக்கு சென்று நீங்கள் லைன்களை வாழ்ந்திருக்கிறீங்களோ தெரியாது. கட்டாயமாக நீங்கள் வந்து இலங்கைக்கு போனேனும் போகாதாக்கள் நிச்சயமாக வந்து ஒரு நாள் 2 நாள் போய் அந்த லைன்களில் வாழ்ந்து பார்த்தால் நாங்கள் இங்கே பேசுறதை விட இன்னும் கூட நீங்கள் வந்து அனுபவங்களையும் புரிதலையும் பெற்றுக்கொள்ளுங்கள் நான் நம்புறேன். பெரும்பாலும் மேலும் இந்த தோட்டங்களில் உள்ள லைன்களில் வாழ்பவர்கள் பெரும்பாலும் தமிழர்கள், பெரும்பாலும் இந்து கிறிஸ்தவ மதங்களைச் சேர்ந்தவர்கள். மிக மிக அரிதாக முஸ்லிம் குடும்பங்களை 1-2 பேர் மட்டுமே இந்த தோட்டங்களில் வாழ்வார்கள். இந்த விவரங்களை தொடர்பாக சரியான ஆய்வுகள் எனக்கு தெரியாது. அதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டிய தேவை உள்ளது. இந்த லைன்களில் வாழ்கின்ற தமிழர்கள் எல்லோருமே தேயிலை பிடுங்கும், தேயிலை கல்களை பராமரிப்பது போன்ற வேலை செய்வார்கள். தேயிலை தோட்ட அலுவலகங்களில் வேலை செய்பவர்களுக்கு அவர்களுக்கு தனித்தனி பங்களா இருக்கும். ஆக தேயிலை தோட்டங்கள் இந்த தேயிலை பிடுங்குறது, இல்லாட்டி கவாத்து வெட்டுறது, அதை பராமரிக்கிறார்கள் தான் லைன்களில் வாழ்க்கை. ஆனால் அதுக்கான அலுவலகம் இருக்கும் தானே. அதுல சின்ன சின்ன கிளாக்ல இருந்து கணக்கால துறைக்கிறதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு அவையில பதவி கேட்க பங்களாக்கள் இருக்கும். சின்ன சின்ன பங்களா, பெரிய பங்களா இருக்கும். அவை அதில் வாழிடும். ஆனால் அங்குள்ள அவையிட பிள்ளைகள் வந்து இந்த பள்ளிக்கூடங்கள்ல, அதாவது தோட்டத்து பள்ளிக்கூடங்கள் போக மாட்டோம். அவையெல்லாம் நகரத்து பள்ளிக்கூடம் தான் போயிடும். ஏன்னா அவையிட்டெல்லாம் காசு இருக்கு, வசதி இருக்கும், போயிடும். பெரும்பாலும் தோட்டத்து பிள்ளைகள் வந்து அந்த தோட்டத்தில் பள்ளிக்கூடத்தில் தான் படிப்பினோம். இவர்கள் குழந்தைகள் பெரும்பாலும் நகர பழக்கங்கள் கற்பால் மாகாணங்களில் அது எல்லைப்புற தோட்டங்களுக்கு சரி. அடுத்தது வந்து இந்த இதுகள் எல்லைப்புற மாகாணங்களுக்கு எல்லைப்புற தோட்டங்களில் குறிப்பாக ரப்பர் கோப்பி பயிற்சிகளில் ஈடுபடுகின்ற ஒரு நிலைமை வேறு. இதில் வந்து குறிப்பிட்ட அளவு சிங்கள மக்களின் பங்கு பெற்றுகின்றார்கள். இப்பகுதியில் வாழ்ந்த தமிழ் தோட்ட தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு தமிழ் கற்பதற்கு வசதி இல்லை. அவர்கள் பெரும்பாலான இப்ப கன இடங்களில் வந்து சிங்களத்தை தான் வந்து அவர்கள் சிங்களவர்களாக மாறிக்கொண்டிருக்கார். சிந்தனைகளும் நாளாந்த வாழ்க்கையும் சிங்கள மொழியில் நடக்குது. அப்படி கன்னட இடங்கள்ல இருக்கின்றது. 1983க்கு முன்பு இத்தோட்டங்களிலும் லயங்களிலும் பங்களாக்களிலும் தேயிலை தொழிற்சாலைகளிலும் கோயில்களிலும் ஆலயங்களும் சிறு பாடசாலைகள் மட்டுமே இருந்தன. மது அருந்துவதற்கு நகரங்களுக்கு வர வேண்டும். 90களின் ஆரம்பத்தில் நான் வந்து சரிகளில் வேலை செய்த போது, அது சில விடயங்கள் தொடர்பாக கற்று எழுதுவதற்கு விவரம் சேர்க்க சென்ற போது தோட்டங்களுக்குள் போலீஸ் நிலையங்கள் வந்துவிட்டது. அதாவது புதிதாக முளைத்திருந்தன. தோட்ட தொழிலாளர்களின் காவல்துறை வந்து நேரடி கண்காணிப்புக்குள் இருந்தார்கள். அது தோட்ட தொழிலாளர்கள். பிறகு நான் வந்து 2012ஆம் ஆண்டு மலையகம் சென்ற போது ஒவ்வொரு தோட்டங்களுக்குள்ளும் சாராய கடைகள் முளைவிட்டிருந்தன. இதெல்லாம் முன்பு இருக்கவில்லை. ஏற்கனவே குறைந்த ஊதியம் பெற்று ஒவ்வொரு தோட்டங்களுக்கும் சாராய கடைகள் ஏற்கனவே குறைந்த ஊதியம் பெற்று வறுமையில் வாழ்பவர்களில் மேலும் வந்து குடிக்கி அடிமையாக்கி மேலும் வறுமை கோட்டுக்குள் தள்ளுகின்ற செயற்பாடுகள் இவை. இது எந்த வகையிலும் மதுவுக்கு எதிரான கருத்து அல்ல. ஆனால் மதுவை தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறவர்களின் குடும்பங்களின் நிலை மிகவும் மோசமாக இருக்கும். இந்த நூலில் உள்ள பெரும்பாலான கதைகள் இவர்கள் எல்லோரும் சொன்னது போல் எப்படி ஒரு வீட்டு தலைவர் வந்து குடும்பக்கு குடிக்கு அடிமையாகி அதனால் இந்த குடும்பங்களில் உள்ளவர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையில் கூறுகின்ற கதைகள். இதனால் எவ்வாறு பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் என்பதை எனது சிறுவயதிலிருந்து நான் அனுபவத்தில் அறிந்தவர். அந்த வகையில் இந்த கதைகளையும் அது வெளிப்படுத்தும் வேதனைகளையும் வலிகளையும் என்னால் புரிந்து கொள்ள முடியும். என் பார்வையில் கடந்த 50 வருடங்களாக எனது சொந்த பார்வையில் தோட்ட தொழிலாளர்கள் வாழ்கின்ற லயங்கள் அவர்களின் வாழ்க்கையிலும் எந்த மாற்றத்தை நான் காணவில்லை. 200 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட அதே மண்குடிசை லயங்கள் ஒழுங்காக சாப்பிடவோ உடுக்கவோ வாழவோ போதாத சம்பளம். அதிலும் எங்களுக்கு வந்து முன்பெல்லாம் வந்து பாடசாலைக்கு போறதுக்கு வந்து வெள்ளையுடை தருவார்கள். சுமார் அதை இலவச நூல்கள் தருவது போல இலவச விலைகளும் தருவார்கள். அப்ப அது தந்து இப்ப நாங்கள் வெள்ளை உடை தான் போகணும் பாடசாலைக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆனால் இந்த தோட்டங்கள் இருக்கிற ஆக்களுக்கு வந்து இப்ப 2-3 பள்ளிகள் வந்து சொன்னால் அதுக்கு வந்து ஒவ்வொரு சட்டை இருக்கும். எல்லாரும் போக இயலாது. அவர் சில நாளைக்கு வந்து ஒரு பிள்ளை போவோம், 2 நாளைக்கு ஒரு பிள்ளை போவோம், பிறகு மற்ற நாளைக்கு அந்த உடுப்பு எடுத்துக்கொண்டு அந்த சப்பாத்தையும் போட்டுக்கொண்டு மற்ற பிள்ளை போவோம், இவர் வீட்டில் இருப்பார். அவர் இப்படி புது உடுப்புகள் வர்ற நேரம் என்ன செய்வார்னு சொன்னா, அப்பா வந்து குடிகார இருந்தான்னு சொன்னா அதை கொண்டு நிறுத்தி விடுவார்.
இதோட இந்த பிள்ளை என்ன வரும், அம்மா சந்தோஷமா வரும், அம்மா நான் நாளைக்கு வந்து புது உடுப்பு கொடுத்துட்டு போலாங்கன்னு சொன்னா வீட்டுல வந்து உடுப்பு இருக்காது, ஏன்னா அப்ப செத்து. அதுக்குள்ள கடன்காரன் வந்து நிற்பான், இவர் 50 ரூபா கடன் வாங்கிட்டார், நீங்க அடுத்த முறை வந்து வர்ற புது உடுப்பையும் வச்சிருங்கோ, அதுக்கு தைக்காதீங்கோ எனக்கு தாங்க, ஆனா அப்பா அதுக்கும் சேர்த்து வாங்கிட்டா கடன். அப்ப அது வந்து இப்ப மட்டும் இல்லை, எதிர்காலத்துக்குமே இப்பவே வந்து பிரச்சனை உருவாக்கிடுவார். அப்படியான ஒரு நிலைமைகள் தான் அந்த மலையகத்தில் இருக்குது. இவ்வாறான சூழ்நிலையில் வாழ்கின்றவர்கள் எப்படி வாழலாம், இல்லாட்டி கல்வி கற்கலாம்? அந்த காலங்களில் தோட்ட பாடசாலையில் கல்வி கற்பிக்கின்ற பெரும்பான்மையான ஆசிரியர்களின் பொறுப்புடன் அக்கறையுடன் கற்பிப்பதில்லை. ஆகவே குடும்ப வறுமை காரணமாகவும் பெரும்பான்மையான சிறுவர்கள் 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்புடன் தமது கல்வியை நிறுத்திவிட்டார்கள். அதை என்னோட படித்த எத்தனையோ நண்பர்களுக்கு எனக்கு தெரியும், அப்படித்தான். அதுக்கப்புறம் வேற காண கிடைக்காது. எங்களுக்கும் அக்கறை இல்லை, எங்களுக்கு நாங்கள் சிறுவர்கள், அப்போ தெரியாது. ஆனால் இப்போ வந்து நெச்ச பார்க்க நேரம் தெரியும் எத்தனை பேர் அப்படி விட்டுட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி. இதையும் மீறி தமது குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என விரும்பும் பெற்றோர்களும் ஆர்வமுள்ள மாணவர்களும் அருகிலுள்ள நகரங்களில் இருக்கின்ற பாடசாலைகளுக்கு பல்வேறு கடினங்களையும் சிரமங்களையும் எதிர்கொண்டு அக்கறையுடன் வருவார்கள். இப்படி வருபவர்களின் 1-2 பேர் தான் உயர்தரம் கற்பதற்கு தகுதி பெறுவார்கள். பல நேரங்களில் இவர்களின் பசி இவர்களை வென்றுவிடும். அது பசிக்கும் போது படிக்க முடியுமா? எல்லோரும் முழு சமூகமும், உதாரணமாக எங்களுடைய முள்ளிவாய்க்கால் காலங்களையாவது சரி, இல்லாட்டி இப்போது காசா போன்ற இடங்களும் சரி, எல்லோரும் பசி இருக்கிற போது அது ஒரு பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தினாலும் அது எல்லாருக்குமானது, பொதுவானது, அது வந்து கூட்டுணர்வானது. அப்போதான் நாங்கள் ஒவ்வொருத்தரோடு சப்போர்ட்டாக இருப்போம், ஆதரவாக இருப்போம். ஆனால் பக்கத்து வீட்டில் வந்து நல்ல வாசனையோட சமைக்கும் பொழுது நான் பசியோட இருப்பது, அந்த உணர்வு இருக்கல்லோ, அது வந்து மிகவும் வேதியான வழி. அப்படியான மல்லிகத்தில் வந்து அந்த நிலைமைகள் வந்து மிகவும் வந்து கூட. இந்த மாணவர்களுக்கு 1 அல்லது 2 வெள்ளையாளர் மட்டும் இருக்கிறத நான் கழிச்சிட்டேன். அடுத்த முக்கியமான பிரச்சனை, இப்ப இதையெல்லாம் கடந்து இவர்கள் வீதிக்கு வந்தால், இப்ப வாகனம் இருக்காதோ, அந்த வீதிக்கு வந்தால் வாகனம் வராது. அது பல மலையக மாணவர்கள் நீண்ட தூரங்கள் வந்து நடந்தே பிரதான வீதிக்கு வந்து போக்குவரத்து வாகனங்களை வந்து பிடிக்க வேண்டும். வாகனங்கள் இல்லாமல் கல்வி மட்டும் பாதிக்கப்படுவதில்லை, இவர்களுக்கு மரணங்களும் ஏற்படுகின்றன. அதாவது நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டார்கள், வந்து ஏதாவது பிரச்சனை நடந்து சொன்னால் அங்களோட தோட்டத்தில் உள்ள மக்களை வந்து ஆஸ்பத்திரிக்கோ இல்லாட்டி இதுக்கோ உடனடியாக கொண்டு போயிடாது. ஏன்னா அதுக்கு வாகனங்கள் வந்து வேற எங்கேயும் வரணும், இல்லாட்டி தோட்டத்து துறைமார்கள்ட்ட இருந்து வரணும். அந்த நேரம் பார்த்து பழி வாங்குவார்கள். இவர்கள் ஏதாவது பிரச்சனை கொடுத்துருந்தா ஏற்கனவே வந்து நிர்வாகிகள் கலைத்திருத்தவர்கள். அதை பற்றி இந்த பிரச்சனை தொடர்ச்சியான பிரச்சனை இன்று வரை நடைபெறுகின்றது. மலையகத்தில் வாழ்ந்த போது மற்றது இந்த பீலியை பற்றி ஒன்று இருக்குது. இந்த நூல்ல வந்து அதை பற்றி அந்த பீலி வந்து எவ்வளவு அழகானது, நல்ல உணர்வுபூர்வமானதை பற்றி நல்ல அழகாக எழுதியிருந்தார். அதை பார்க்க ஆசையாகத்தான் இருக்கும். ஆனால் நாங்கள் வாழ்ந்த போது பீலி வந்து அவ்வளவு சந்தோஷமான விஷயம் இல்லை. பெரும்பாலும் மலையகத்தில் வாழ்ற நேரம் அது வந்து சாதாரண வீடுகளில் வந்து தண்ணி வராது, நீங்க தண்ணிக்கு வெளியில தான் போகணும். அப்போ நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் தான் குளிக்கலாம். அப்படி குளிக்கலன்னு சொன்னா தூரத்துக்கு ஒரு 2 மைல் 3 மைல் நடந்து போகணும். போனா இப்படி பீச்சுக்கு தான் போவோம். அதுவும் காலையில வெள்ளன போகணும், சாப்பிடாம போகணும். சாப்பிடாம போனோம்னு சொன்னால் அந்த குளிர் தண்ணியில நீங்க காலையில வெள்ளன 8-9 மணிக்கு வந்து அந்த பனி மூட்டத்துல வந்து குளிக்கலன்னு சொன்னால் அது இன்பமான ஒரு உணர்வு இல்லை, அது மிகவும் ஒரு துக்கமான உறவு. போகும் அம்மாட்டையும் பாட்டு அடி வாங்கி தான் அது வந்து குளிப்போம். அதுக்குள்ளேயும் வந்து அப்படியான இடத்துக்கு எங்களோட பாடசாலை ஆசிரியர்கள் வந்துட்டான்னு சொன்னார். அப்புறம் அவர் கோழி முட்டு கொடுப்பார், அப்பாவுக்கு இவர் படிக்கிறாரு இல்லை, அது இல்லை, அப்புறம் அதுக்கும் அடிக்க வாங்கணும். ஒரு பக்கம் குடியில நாங்கள் கஷ்டப்பட, அப்புறம் அப்பாட்ட அதுக்கும் அடி வாங்கணும். அப்படியெல்லாம் அனுபவங்கள் இருக்கிறது. அது சந்தோஷமான விஷயம். கூலியை வந்து பீலி வந்து அழகாத்தான் இருக்கும் பார்க்க. ஆனால் வந்து காலையில் வந்து குடிக்கிறது வந்து அவ்வளவு சந்தோஷமானது இல்லை. மத்தியானம் நல்ல வெயில் காலங்களில் ஒரு வந்து குளிச்சா நல்லா இருக்கும். நீங்கள் போய் அனுபவித்து பாருங்க நாளைக்கு. இப்படியான நேரத்தில் பாருங்க, யோசிச்சு பாருங்க, இவ்வளவு குளிரில் அந்த காலையில் வெள்ளன பணிகிற நேரம் இந்த பெரும்பாலும் பெண்கள் தான் வெள்ளன போகணும்.
எல்லாரும் அந்த உடுப்பலை கட்டிக்கொண்டு பெரிய நல்ல உடுப்பலை இல்லை வந்து ரப்பர் உடுப்பல் தான் கட்டிக்கொண்டு போவார்கள் வந்து அந்த அட்டைகள் வராமல் இருக்கிறதுக்கு. அந்த குளிரில் போயிட்டு அந்த காலையில் இல்லைன்னா போகணும் வேலைக்காரர்கள், காலையில் 7 மணிக்கு போகணும், நிற்கணும் அங்கே 7 மணிக்கு. அதுக்கு முதல் வந்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு செய்து இதெல்லாம் செய்து 5 மணிக்கு எழும்பி போட்டு எப்பவும் பழமையை போல இப்போவும் எங்களை மனுஷன்மாரை வந்து பின்னித்தான் எழும்புவார்கள். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மனுஷன்மார் தான் முதல்ல எல்லாருமே எழும்பி எல்லாம் செய்து போட்டு அதையும் எழுப்பி பிள்ளைகளை எழுப்பி வலிக்கிட்டு போக, அது ஒரு பக்கம் வறுமை, ஒரு பக்கம் வந்து என்ன துறைமாறாளோட பிரச்சனை, அந்த நிர்வாக பிரச்சனை, அதுக்குள்ள பிறகு இந்த வீட்டு பிரச்சனை, இதையெல்லாம் சமாளித்துத்தான் அவர்கள் வாழ்கின்றார்கள். 2010ஆம் ஆண்டு மலையம் சென்ற போது அதன் வளர்ச்சி கண்டு மகிழ்ச்சி விட்டேன். நான் அங்கு கல்வி கற்ற காலங்களில் பெரும்பான்மையான ஆசிரியர்கள் வந்து வடபகுதி, குறிப்பாக வந்து யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்று மலை ஆசிரியர்கள் வந்து நிறைந்து போய் இருப்பது மட்டுமல்ல, பலர் சமூக அக்கறையுடன் அந்த மலையகத்தை கல்வி ரீதியாக முன்னேற்றுவதற்கு தன்னலமற்று பங்களிக்கின்றார்கள். அதுவே எனது மகிழ்ச்சிக்கான காரணம். அத குறிப்பாக வந்து எட்டியாந்தோட்டை கந்தோளையா பற்றி வந்து சொன்னா, அதுல வந்து அதன் அதிபர் வந்து கருணாகரன் தலைமையில் மிக முக்கியமான வேலைகளை வந்து செய்கின்றார்கள். அதை 2012ஆம் ஆண்டு கூட பல பேர் வந்து ஒரு 20 பேருக்கு மேற்பட்டவர்கள் பல்கலைக்கழகம் சென்றிருக்கிறார்கள். அதுக்கு வந்து பார்த்திபன் தலைமையில வந்து உதவி நண்பர்கள் ஏற்க நிர்வாகம் மாதிரி அவர்கள் ஒரு முன்முயற்சி இவ்வளவு சாத்தியப்படுத்தி இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு உதாரணம். இப்படி அவர்கள் செய்ய இப்படி ஒரு வழிகாட்டு இயலும்னு சொன்னால், நான் நினைக்கிறேன் வந்து இப்படியான பல பேர் முன் வந்தால் மலையத்தில் உள்ள பின்தங்கிய வந்துக்கான பாடசாலைகளை வந்து நாங்கள் முன்னேற்றலாம். கந்தோளையா வந்து ஒரு மிகவும் பின்தங்கிய, நான் முதல் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மத்திய மாகாணத்துக்கும் மற்ற மாநிலத்துக்கும் இடைப்பட்ட சிங்கள கிராமங்களால் சூழப்பட்ட ஒரு தனி தமிழ் கிராமம். அதில் இந்த கந்தோளையா மட்டும்தான் இருக்கின்றது. அதே போல இப்பொழுது இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஈக்கல்வி நிறுவனங்களும் வந்து இவர்களுக்கு அப்படியான ஆதரவு செய்கின்றார்கள். இதே போல வந்து கருணாகரன் மாதிரி இப்போ பத்தனையில் இருக்க சிறிபாத கல்லூரி ஆசிரியர், இப்போ உபதிபதியாக இருக்கிற மத்தியு, மற்ற மோகந்தலால் இருக்கிற பொன் பிரபாகரன் போன்றவர்களும் மிக நல்ல சேவையை செய்கின்றார்கள். இவ்வாறான எனது அனுபவத்தின் பின்னணியில் வைத்து இக்கதைகளை சமூக அரசியல் பார்வைக்கூடாக அணுவதை பொருத்தமானது. ஆனால் இந்த அறிமுக நிலையில் இந்த நூல் தொடர்பான விமர்சனத்தை தவிர்க்கிறேன். நான் ஒரு இலக்கியவாதி இல்லை. எங்களுடைய இலக்கியவாதிகள் நாங்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், தொடர்ச்சியாக வாசிக்கின்ற நண்பர்கள் பெற இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த நூலை வாசித்து இதன் இலக்கிய தரம் இதுகளை பற்றி அவர்கள் எழுதுவது நல்லதென்று நம்புகின்றேன். அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சரி, கடைசியாக ஒரு முக்கிய இது வந்து பேரதான பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த தற்போது வந்து கலாநிதி பற்ற ஆய்வு செய்கின்ற ஜெயசீலன் அவர்கள் வந்து மலையக இலக்கிய வரலாறு 2ஐயும் இணைத்து சிறப்பான விமர்சன உரையை ஒன்றை வந்து எழுதியுள்ளார். இதில் வந்து 2 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று வந்து மலைய மக்களின் வந்து அடையாளம், மற்றது வந்து மலைய மக்களின் வாழ் பிரதேசம். இப்பொழுது இந்த மலையம் 200க்கு பிறகு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. வந்து மலையகத்தின் அடையாளம் என்ன என்பது வந்து உண்மையா வந்து இப்ப சில பேர் வந்து அவர்கள் இந்தியா வம்சாவளி என்று சொல்லி அடையாளப்படுத்த கொள்கிறார்கள் வந்து. ஆனால் நான் நேற்று வந்து அது மலைய மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அதாவது மலையக மக்கள் என்றது வந்து ஒரு அரசியல் அடையாளம். அதை ஆனால் இருப்பினும் அதை தங்களுடைய அடையாளம் என்ன என்பதை அவர்கள் தான் தீர்மானிக்கணும். ஆனால் இதில் ஒரு கவனமாக இருக்கணும். இந்த பிராந்திய அரசியலுக்குள் அவர்களை மீண்டும் சிக்க வைத்து இன்னும் பிரச்சனைகளுக்கு மாற்றப்படாமல் இந்த அரசியல் தலைவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இவர்கள் வந்து ஜெயசீலன் அவர்கள் வந்து இன்னொரு பிரச்சனை முக்கியத்தில் இதில் வந்து முஸ்லீம் பெண் எழுத்தாளர்கள் வந்து இந்த கதையில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றார்கள். நான் வந்து அதுக்கு வந்து எப்படி அவர்கள் மலையகத்தைச் சேர்ந்தவர்கள் இல்லை என்று சொல்லி அதற்கு நான் வந்து ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன். அதாவது மலையகம் என்றது வந்து ஒன்று வந்து நகரங்களுக்காக ஆனது, மற்றது வந்து தோட்ட தொழிலாக வாழ்கின்ற லயங்கள். இந்த நகரங்களில் வந்து எல்லா விதமான மக்களும் வாழ்கின்றார்கள். அதில் முஸ்லீம் சிங்களவர்களும் வாழ்கின்றார்கள். அதாவது மத்திய அதாவது வந்து அட்டண்டி கோயா தாடாக்கள் அப்படியான இடங்களில் தான் பெரும்பாலும் தமிழர்கள் அது தமிழ் மனம் வீசுகிற ஒரு இடமாக இருக்கும். ஆனால் அதில் வந்து டவுன்ல வந்து எல்லா நகரங்கள் எல்லாம் வந்து எல்லா விதமான மக்களும் வாழ்றாங்க. ஆனால் நீங்க கம்பளை நாவலப்பட்டி என்ன கொஞ்சம் இதுகளுக்கு போனீங்கன்னு சொன்னா கம்பளை நாவலப்பட்டியில முஸ்லீம் மக்கள் வந்து அதிகம் வாழ்றாங்க. ஆனால் அதுவும் வந்து மலையகத்தை சேர்ந்து வந்து
இடம் தான். அப்போ அங்கே உள்ள பெண்கள் வெளியினாலும் வந்து அந்த மலைய இதுதான். ஆனால் அதுக்குள்ள வந்து நாங்கள் வந்து தோட்ட தொழிலாளர் இது வந்து எதிர்பார்க்கல. அப்படின்னு சொன்னால் இதுக்கான பேரை நாங்கள் மாற்றிருக்கிறோம், தோட்ட தொழில் பெண்களின் என்று மாற்றியிருந்தால் பரவாயில்ல. அப்போ அந்த பிரச்சனை ஒன்று இருக்கா, அதை நாங்கள் வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். வந்து யார் மலையகம் வந்து அடையாளப்படுத்துறது என்று சொல்லி இப்போ நேரம் போனனால நான் வந்து கடைசியாக முடிச்சு விடுறேன். முக்கியமான விஷயம் வந்து, அதாவது பிரேமதாசா வந்து 80கள் ஆரம்பத்தில் உருவாக்கிய 2000 ஆண்டில் வந்து அனைவருக்கும் வீடு என்ற திட்டத்தில் நான் அறிந்த வகையில் எந்த ஒரு திட்டத்திலும் வந்து மலைய தோட்ட தொழிலாளர்களுக்கு அதை வந்து வழங்கவில்லை. மலைய மத்திய மாநிலத்தில் கட்டப்பட்ட இவ்வாறான வீட்டு திட்டங்கள் பெரும்பாலும் சிங்கள மக்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டன. அடுத்த தேர்தலில் மலையத்திலிருந்து தெரிவு செய்யப்படும் நாங்கள் இந்த உண்மையாக வந்து இப்பொழுது எல்லாருக்கும் மலையத்தில் வந்து வீடு வேணும்னு சொல்லினோம். ஆனால் இப்போ அதாவது இந்த 2000 ஆண்டுக்கு பிறகு வந்து தலைவர்கள் கூடி அதை கதைக்கிறார்கள். ஆனால் அது வந்து உறுதியாக எந்த இதுவும் இல்லை. இப்பொழுதும் நான் ஏற்கனவே சொன்னபடி 2020 வருடத்துக்கு முதல் கட்டப்பட்ட வீடுகள் தான் இருக்கின்றார்கள். இது தொடர்பாக நாங்களும் இங்கிருந்து சரியான ஒரு குரலை கொடுத்து ஒன்றுபட்டு அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவர்களுக்கு காலியும் வீடும் வழங்குவதற்கான ஒரு இதை செய்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு மிக பெரிய மாற்றத்தை இந்த மலையத்தில் நாங்கள் ஏற்படுத்தலாம் என்று நான் நம்புகின்றேன். அதில் எங்களுக்கு ஒரு பங்கு இருக்கின்றது நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி மீரா பாரதி. மலையக மக்களுடைய வாழ்க்கை போராட்டத்தை அவர் அங்கு வாழ்ந்த தன்னுடைய அனுபவத்தின் ஊடாக உங்களுக்கு தொட்டு காட்டியிருக்கின்றார். அவர்களுடைய சவால் நிறைந்த வாழ்க்கையை கூறியிருக்கிறார். இந்த மலையகம் பற்றிய, அது மலையகம் என்றால் யார், முஸ்லிம் மக்கள் அங்கு உள்ளடக்கப்படுகிறார்களா அல்லது ஏனைய மலையகத்திலே வாழும் மற்ற தமிழர்களும் உள்ளடக்கப்படுகிறார்களா என்பது ஒரு வாதமாக அவர் எடுத்துக்கிறார். ஆனால் நான் அறிந்த வரையில் இந்த மலையகம் என்ற பெயரே உருவாக்கப்பட்டதே இந்த தோட்ட தொழிலாளர் மக்களுடைய அந்த வாழ்க்கை முறை அவர்களை உள்ளடக்கியதாகத்தான் அந்த மலையகம் என்ற அந்த தொடர் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் இதிலே குழப்பங்களை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளாமல் மலையக மக்கள், அதாவது தோட்ட தொழிலாளர்களுடைய சிக்கல்கள், அவர்களுடைய வாழ்க்கை போன்றவற்றை பற்றியதுதான் இந்த இன்றைய கருத்தாடலுடைய மூல கதைகளாக அமைந்திருக்கின்றன என்பதை ஒரு சில கதைகள் அவர் முன்பு கூறியது போலவே மலையகத்து மக்களுடைய வாழ்க்கையை காட்டாத கதைகளும் அதுக்குள்ளே உள்ளடக்கப்பட்டிருப்பதாக கூறியிருந்தார்கள். ஆகவே இது மலையக மக்கள் இது ஒரு தங்களுடைய ஒரு தேசிய சொல்லாக, அதாவது மலையகம் என்ற சொல்லிய தோட்ட தொழிலாளர் அல்லது இந்திய தொழிலாளர்கள், இந்திய தமிழர்கள் என்ற சொற்களுக்கு எதிராக அவர்கள் உருவாக்கிய ஒரு தொடராக இந்த மலையக மக்கள் என்ற அந்த தொடர் வந்திருக்கின்றது என்பது என்னுடைய உணர்வு ரீதியான ஒரு அபிப்பிராயம். ஆகவே அதிலே நாங்கள் எங்களுடைய புலனை இன்று செலுத்தாமல் இன்று நாங்கள் அந்த நூல் பற்றிய அந்த விடயத்தை பற்றியே நாங்கள் கலந்து ஆலோசித்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், மாக்கின் போக்கிலே ஒரு தாய் என்று ஒரு அது படமாகவும் வந்தது. அங்கும் அந்த தாய்மார் வந்து நீங்கள் என்னதான் சொன்னாலும் அந்த தாய் வந்து தன்னை சபிக்கின்ற, தன்னை ஒடுக்குகின்ற, தன்னை பல வழிகளிலும் பிள்ளைகளுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்ற அந்த மரபை நாங்கள் தொடர்ச்சியாக எல்லா சமூகத்திலையும் பார்த்துக்கின்றோம். கிராமங்களில் கூட ஒரு முட்டை கிடைத்தால் அது அம்மா வந்து அந்த முட்டையை வந்து கணவர் கொடுப்பார். ஏனென்றா கணவர் உழைப்புக்கு போறார். பிறகு வந்து அடுத்தது வந்து பிள்ளைகளுக்கு தான் கொடுப்பார், தான் சாப்பிட மாட்டார். சாப்பாடு இல்லையென்றால் கஞ்சியை கரைச்சி பழந்தண்ணியும் ஏதோ குடிச்சிட்டு படுப்பார்கள். ஆனால் பிள்ளைகளுக்கு தான் முதல் கொடுப்பார்கள். இது இங்கு மட்டும் இல்லையா, அந்த மாக்கின் போக்கி இந்த அந்த தாய் என்பதிலும் கூட அவர் எல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு கடைசியா சட்டியை வலிச்சு சாப்பிடுற அந்த மரபு. ஆகவே இந்த மலைய மக்களுடைய போராட்டம் இது ஒரு வாழ்க்கை போராட்டம், இது தொடர்ச்சியான ஒரு போராட்டம், இது சவால் நிறைந்த வாழ்க்கை. அவர்களுடைய வாழ்க்கை இன்று அவர்களுடைய வாழ்க்கையிலே சில மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு வந்தாலும் இந்த பெண்கள் பல சமூகங்களிலும், எங்களுடைய தமிழ் சமூகத்திலேயும் அதே பிரச்சனை தான். உணர்வு ரீதியாக நாங்கள் எங்களை அரசியல் மயப்படுத்துவதில்லை. பெண்களிலே அது ஒரு பெரிய ஒரு போராட்டமாக இருக்கிறது. அதற்கு ஒரு காரணம் அவர்களுடைய குடும்பத்திலே அவர்கள் பிள்ளைகளை கண்காணிக்கும், பிள்ளைகளை பார்க்கும் பிறவிகளாக தங்களை
உருவாக்கிக் கொள்வதும் சமூகம் அதனை எதிர்பார்த்துக் கொள்வதும் அவர்களுடைய குடும்பத்திலே கணவர்களும் அதனை எதிர்பார்ப்பதாலும் இன்றும் கூட நாங்கள் பார்க்கிறோம் எத்தனை பெண்கள் வந்திருக்கிறார். பெண்கள் பற்றிய நூல் எத்தனை பெண்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே பெண்களுக்கு அரசியல் அறிவை வளர்க்க வேண்டியதும் இந்த நூல்கள் செய்ய வேண்டிய ஒரு தேவை என்பதை குறிக்கொண்டு மூன்றாவது நிகழ்வுக்கு நாங்கள் அடியெடுத்து செல்ல இருக்கின்றோம். எங்களுடைய நிகழ்வு இந்த நூல் வெளியீடு நூல் பற்றியது. இப்பொழுது தேவராஜாவினுடைய சிறப்பு சொற்பொழிவு அதனை ஜெயகரன் வழி நடத்துவார். ஜெயகரனை தற்பொழுது மேடைக்கு அழைக்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு உரையாற்ற வந்த மற்றும் இதை தொகுத்து நெறிப்படுத்திய பார்வதி கன்சாமி அவர்களுக்கும், அன்பு, ஜாலினி, நிருபா, மீரா பாரதி ஆகியோர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. மற்றும் இந்த சிறப்பு பிரதிகளை இங்கு வெளியிட்ட சுதா குமாரசாமி, அதை பெற்றுக்கொண்ட சத்யா மகேந்திரன் மற்றும் முரளி கவிதா, டேம் சிவதாசன், தாய் வீடு பத்திரிகை அதிபர் பிஜே ரிலீவ்குமார் மற்றும் நிமால் ஆகியோர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியும், மற்றும் எங்களோட அழைப்பை ஏற்றி இவ்வளவு நேரம் இருந்து நீங்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அத்தோடு இந்த விளம்பரம், எங்களுடைய நிகழ்வு சம்பந்தமான விளம்பரங்களை பதிவு செய்த தாய் வீடு மற்றும் பதிவுகள் இணையதளம் மற்றும் இன்று நிகழ்ச்சியை பதிவு செய்து கொண்டிருக்கும் தடையத்தாளர்களுக்கும் மீண்டும் எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. மற்றும் இந்த நிகழ்ச்சி முடியாதுக்கு வழியாக முடிச்சு வைக்கணும் என்ற புத்தகங்கள் இருக்குது, அதை நீங்கள் வாங்க வேணும். அது $20. அது ஊடறுகின்ற வெளியீடுகளுக்கும் அவருடைய முயற்சிகளுக்கும் அந்த பணம் செலவழிக்கப்படும். மற்ற இப்போ முந்தி மாதிரி சுண்டங்காய் காப்பணம் சும்மா ஒளி முக்காப்பணம் என்றது போல இப்போ எங்களுக்கு வார சார்ஜ் தான் கூட செலவு. எனவே அந்த இதுகள் எல்லாம் கவர் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆதரவை கோரி நிற்கிறோம். நன்றி. வணக்கம். இவ்வளவு நேரமும் இந்த நிகழ்வை கண்டுகளித்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். இந்த நிகழ்வை நீங்கள் மட்டும் பார்வையிடாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வை பற்றிய அபிப்பிராயங்களையும் எங்களுடைய தடயத்தார் முகவரி ஊடாகவும் யூடியூப் வழியாகவும் தெரிவிக்கலாம் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, மீண்டும் ஒருமுறை இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்திய தேடகம் அமைப்பினருக்கும் ஊடறு பெண்கள் அமைப்பினருக்கும் இங்கே வருகை தந்திருந்த அனைவர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுக்களை அன்பையும் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒரு தடயத்தாரின் நம்மவர் நிகழ்வோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் கிருபா கந்தையா. நன்றி, வணக்கம்.